வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் திருவடி போற்றி. என்னுடைய இனிய சகோதரர் மூத்த பேராசிரியர் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களே, அவருடைய துணைவியார் பேராசிரியர் ராமலட்சுமி ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் இந்த சபையில் அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நாளில் இனிய காலவேளையில் ஒரு சேர சந்தித்துக் கொள்வதிலும் உங்கள் அனைவரையும் பணிவோடு வணங்கிக் கொள்வதிலும் அன்போடு வாழ்த்தி கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று ஒரு நாள் ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரம் ஒரு ஆழமான கருத்தை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இது ஒரு சிந்தனை தூண்டல் மட்டுமே. இந்த சிந்தனையால் தூண்டப்பட்ட நீங்கள் இல்லம் சென்ற பிறகு இந்த கருத்தை பற்றி, இங்கு நாம் சிந்திக்க இருக்கிற கருத்தை பற்றி பல கோணங்களில் நீங்கள் சிந்திக்கணும். அப்படி சிந்தித்தீர்களானால் இன்றைய கருத்து உங்களுடைய கருத்துக்களாக மாறிவிடும். சிந்தனை இல்லாத வெறும் பயிற்சி மட்டும் முழுமையான பலனை தராது. பயிற்சிங்கிற போது முக்கியமாக உடற்பயிற்சி, காயக்கல்பா, தியானம், 3 வித பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஆனால் விளக்கங்கள் என்று பார்க்கிற போது வாழ்க்கை தத்துவ விளக்கங்கள், இயற்கை தத்துவ விளக்கங்கள், அப்படி 2 படித்தளத்தில் விளக்கம் கொடுக்கப்படுது. அந்த விளக்கங்களை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி கொண்டு நீங்களாக தனியாக அமர்ந்து எப்போது சிந்திக்கின்றீர்களோ தொடர்ந்து எதுவரைக்கும் சிந்திக்க வேண்டும், அருள்தந்தையுடைய கருத்து நமது கருத்தாக மாறுகிற வரைக்கும் சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கின்ற போது ஒரு தெளிவு ஏற்படும். அதைத்தான் ஞானம் என்று சொல்லுகிறோம். இந்த யோகா, ஆன்மீகம் இதெல்லாம் எதற்குன்னு கேட்டிங்கன்னா, மனிதன் ஞானம் பெறணும். இப்போ நாம் அறிவு பெற்றிருக்கிறோம், ஆனால் ஞானம் பெறணும். அறிவுங்கிறது, இப்போ நாம் பெற்றிருக்கிற அறிவு, அதை கலெக்டிவ் நாலேஜ் என்று சொல்வார்கள். கல்வியின் மூலமாக, பிறருடைய செய்தியின் மூலமாக சேகரித்த அறிவு, கலெக்டிவ் நாலேஜ். ஆனால் சுய அறிவுன்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் ஞானம் என்று சொல்கிறோம். சுய அறிவு அல்லது சுயத்தை பற்றிய அறிவு, அதுதான் ஞானம். ஆனால் நம்ம பெற்றிருக்கிற அறிவெல்லாம் புறம் சார்ந்த அறிவு, பொருட்களை பற்றிய ஞானம், அதை விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். ஏன்னா எல்லா பொருள்களும் விண்ணினுடைய கூட்டு, அதனால் பொருளை பற்றிய ஞானம் என்பது விஞ்ஞானம். ஆனால் சுய அறிவு என்பது மெய்ஞானம். இன்றைக்கு விஞ்ஞானத்தின் காரணமாக நாம் எல்லோருமே ஒரு உயர்தர வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், நல்ல சௌரியமாக வாழ்ந்துட்டுருக்கோம். அது மெட்டீரியல் கம்ஃபர்ட் என்று சொல்கிறோம். நாம் பெற்ற கல்வி, விஞ்ஞானத்தினுடைய வெளிப்பாடு, எல்லா விதமான வாழ்க்கை வசதி பொருட்களையும் சொல்லப்போனால் ஒரு உயர்தர வாழ்க்கை வாழக்கூடிய நிலையில் தான் அன்றைக்கி நாம் இருக்கிறோம். வறுமைங்கிறதெல்லாம் இப்போ இல்லை. ஏதோ ஆங்காங்கே இருந்தாலும் கூட பெரிய அளவில் இல்லை. ஒரு 40-50 ஆண்டுக்கு முன்பு இருந்தது போல் இப்போ இல்லை. எல்லாருக்கும் பொருளீட்டுகிற வாய்ப்பும் வசதியும், சொல்லப்போனால் இன்றைக்கி வேலைக்கு ஆட்கள்
இல்லை. ஒரு காலத்தில் வேலை இல்லாமல் இருந்தது, இப்போ வேலைக்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கு. அந்த அளவிற்கு பொருளீட்டுகிற வாய்ப்பு பரவலாக ஆக்கப்பட்டிருக்கு. மட்டுமல்ல, வாழ்க்கை வசதி பொருட்கள், எல்லா விதமான மின்சாதனங்களும் இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கு. அப்போ ஒரு குறையும் பொருள் அளவில் இல்லை. அப்போ எல்லா பொருள் வசதியும் பொருள் ஈட்டுகிற வசதியும் இருக்குது. அப்போ மகிழ்ச்சியாக வாழ வேண்டியது தானே? எப்படி நீங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா? எப்போதும் நேற்று இரவு மகிழ்ச்சி, இன்றைக்கு காலையில் அந்த மகிழ்ச்சியை இழந்துடுறோம். இல்லை, இன்னைக்கு காலையில் மகிழ்ச்சி, மாலையில் இழந்துடுறோம். மகிழ்ச்சி நீடிக்கலை, அமைதி நிலைக்கவும் இல்லை. நிலைத்த அமைதியோ நீடித்த மகிழ்ச்சியோ ஒரு உயர்தர வாழ்க்கை தரம் பெற்ற பிறகும் இல்லை என்று சொன்னால் ஏன்? ஒவ்வொரு மனவள கலைஞரும் இல்லை சாதாரண மனிதன் கூட இதை சிந்திக்கணும். உங்கள் எல்லாரையும் பார்த்தா செழிப்பாக இருக்கிறீங்க. அப்படி செழிப்பாக இருக்கிறீங்க, அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. இதை நீங்க முதல்ல சிந்திக்கணும். எல்லாம் இருக்கு, அமைதி நிலையாக இல்லை, மகிழ்ச்சி நீடித்ததாக இல்லை. அப்ப எது மிஸ் ஆயிடுத்து அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்பு மனிதனுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரியும். 50 ஆண்டுகளுக்கு முன்னு, 60 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் மின்சாரம் கிடையாது. மின்சாரம் மட்டும் இல்லை, மின் வசதிகள் எதுவுமே இல்லை. இன்னைக்கு எல்லா விதமான மின்சாதனங்களும் இருக்கு. வேக வாகன வசதி இருக்கு, தொலைக்காட்சி இருக்கு, தொலை தொடர்பு சாதனங்கள் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் கையில் ஒரு சின்ன கருவி வச்சிருக்கோம், செல்போன். அதனுடைய அடையாளம் என்ன? மனிதன் காலத்தையும் தூரத்தையும் வென்று நிற்கிற ஆற்றலை பெற்றவன் என்பதற்கு அடையாளமே இந்த சின்ன அலைபேசி. ஒரு நிமிடத்தில் அமெரிக்காவில் இருக்கிற நண்பரோடு தொடர்பு கொள்ள முடியும். அப்படின்னா அமெரிக்கா எங்கே இருக்கு? எவ்வளோ தூரத்தில் இருக்கு பாருங்க. அமெரிக்கா எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க தெரியுமா? எவ்வளோ தூரத்தில் இருக்கு அமெரிக்கா? பார்த்தீங்கன்னா 12,000 மைல் அப்படின்ட்டுருவோம். ஆனால் சொல்லலாம் ஒரு நிமிட தூரத்தில் இருக்கு. ஒரு நிமிடத்தில் அமெரிக்கா நண்பரோடு பேச முடியும் தானே? அப்போ அமெரிக்கா என்பது ஒரு நிமிட தூரத்தில் இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, மனிதனுடைய அறிவு காலத்தையும் தூரத்தையும் வென்று நின்று அதானே. ஆனால் ஏன் மகிழ்ச்சி கிடைக்கல? அவ்வளவு அறிவு பெற்ற மனிதனால் ஏன் மகிழ்ச்சியா அமைதியா வாழ முடியல? இதுதான் இன்னைக்கு நாம கண்டுபிடிக்கும். அதான் ஆன்மீகமும் கூட. இது இன்று அல்ல, அந்த காலத்திலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஆராய்ச்சி இருந்தது. மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து ஏன் மனசில் அமைதியும் மகிழ்ச்சியும் வரலைங்கிற ஆராய்ச்சி இருந்தது. சுருக்கமாக சொல்றேன், ஒரே ஒரு காரணம், பொருள் பெற்றிருக்கிற நாம அருளை பெறலை. இப்போ மைண்ட் என்னதுன்னா இம்பேலன்ஸ்ட் ஆகுது. பொருள் நிறைய இருக்கு. இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் யாருங்க? சாஃப்ட்வேரில் வேர்ல்டுலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவன் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி. நான் ஈட்டிய பொருள் எனக்கு பயனுடையதாக இல்லை, எல்லாம் வீணாயிடுச்சுங்கிறான். எந்த பொருளுக்கு பின்னாடி நாம் வேகமாக ஓடிட்டு இருக்கிறோமோ அதில் அதிகபட்சம் பொருள் ஈட்டிய ஒரு நபர் பில்கேட்ஸ் என்ன சொல்றாருங்க? இந்த பொருள் எனக்கு பயனுடையதில்லை, என் வாழ்க்கை வீணாயிடுச்சுங்கிறான். ஒரு பெரிய தொழிலதிபர். சரி, அவர் தான் அப்படி சொன்னார். ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இன்றைக்கு நாம் ஒரு உயர்தர வாழ்க்கை வாழ்வதற்கு விஞ்ஞானத்தில் ஒரு அச்சாணியாக இருந்தவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் கூட என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, என் வாழ்க்கை வீணாகிட்டுன்னுட்டார்.
அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருக்கிறாரு, நான் பல நட்சத்திரங்களை பற்றி அறிந்திருக்கிறேன், எனக்கும் நட்சத்திரத்திற்கும் எவ்வளவு தூரம் என்பதை நான் அளந்திருக்கிறேன், அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தினுடைய வேகத்தை அளந்திருக்கிறேன், இப்படி பலவற்றை அறிந்திருக்கிற நான் என்னை அறியவில்லை, என் வாழ்க்கை வீணாகி விட்டதுங்கிறார். ஒரு பெரிய விஞ்ஞானியும் ஒரு பெரிய தொழிலதிபரும் இந்த மாதிரி அறிக்கை விடுறாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையை என்னன்னு சொல்றது? அவங்களுடைய வாழ்க்கையே அப்படியா? ரொம்ப பொருளீட்டினவரும் மிகப்பெரிய அறிவாளியும் தன் வாழ்க்கை வீணான வாழ்க்கை என்று கருதினால் நம்முடைய வாழ்க்கை என்னன்னு சொல்றது? நாமெல்லாம் சாமானியர்கள். அவங்கள ஒப்பிட்டு பார்க்கிற போது நாம் பெரிய தொழில் அதிபர்கள் அல்ல, மிகப்பெரிய விஞ்ஞானியும் அல்ல, ஒரு சாமானியன். அப்போ நம்முடைய வாழ்க்கை என்னன்னு சொல்றது? சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ஆகவே இப்போ என்ன சொல்ல வாரோம்? கிடைத்திருக்கிற இந்த அரிய வாய்ப்பு ஒரே ஒரு பிறப்பு, அதுலேயும் இவ்வளோ காலம் வாழ்ந்து முடிச்சிட்டோம். இனி எவ்வளோ காலம் வாழ போகிறோம்? எவ்வளோ காலம் வாழ்வோம்? ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்களா? இல்லை. யாராவது வச்சுருக்கீங்களா? சொல்ல முடியாது. நாளைக்கு இருப்போமா தெரியாது. அப்போது மிக குறைந்த கால அவகாசம் தான் நம்ம கையில் இருக்குது. அதற்கு முன்பாக இந்த சூத்திரத்தை கண்டுபிடிக்கணும். என்ன சூத்திரம்? பொருளும் அறிவும் பயன் தராது இன்னும் புரிஞ்சுட்டோம். யார் மூலமா? பில்கேட்ஸ் மூலமாகவும் ஐன்ஸ்டீன் மூலமாகவும் என்ன புரிந்து கொண்டோம்? நாம் ஈட்டுகிற பொருளோ அல்லது வாழ்க்கை வசதி பொருட்களோ விஞ்ஞானத்தின் மூலமாக இவைகள் நம்முடைய துன்பத்தை தான் போக்குமே தவிர இன்பத்தை கொடுக்காது. இப்போ நான் உட்கார்ந்துருக்கேன், இது விஞ்ஞான கண்டுபிடிப்பு. நாற்காலி, ஃபேன் ஓடுது, விஞ்ஞான கண்டுபிடிப்பு. மைக் இருக்குது, விஞ்ஞான கண்டுபிடிப்பு. இப்போ நான் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு மெதுவாக பேசுகிறேன், அங்கே வரைக்கும் கேட்குது. எப்படி? மைக். நல்ல குளிர்ந்த காற்று, சௌகரியமாக இருக்கிறேன். அதாவது நான் துன்பம் இல்லாமல் இருக்கிறேன். அதான் மெட்டீரியல் கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருள் மூலமாக ஒரு சுகமான இருப்பு, சுகமான வாழ்வு. அப்போ விஞ்ஞான அறிவும் நாம் ஈட்டுகிற பொருளும் நமக்கு என்ன கொடுக்குது? துன்பம் இல்லாமல் இருக்கிற ஒன்றை கொடுக்குது. ஆனால் நம்ம மனசு எதை நாடுது? உங்கள் மனசு எதை நாடுது? உங்களுக்கு என்ன வேணும்? அமைதி. அப்போ எப்போ அமைதியாக இருக்கலாமா? முடியாது. அதுக்கு மேலே இன்பத்தை நாடுது. எப்போ எப்படி இருக்கணும்? இன்பம் அல்லது மகிழ்ச்சி. மனசில் துக்கம் இல்லாத பொருள் மூலமாக நாம் துன்பம் இல்லாமல் இருக்கிறோம், ஆனால் இன்பம் இல்லை. இப்போ ஒரு நல்ல உணவு பசிங்கிற துன்பத்தை போக்குது இல்லையா? இன்பத்தை தருதா? நல்ல சுவையான உணவு உங்களுக்கு இன்பத்தை தருதா? ஆமா இல்லையா? தருதுதானே, இன்பத்தை தருது. ஆனால் அது அதிகமாக சாப்பிட்டா துன்பத்தை தரும். அப்போ என்ன தெரிஞ்சுக்கிறோம்? துன்பத்தை போக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் துன்பத்தையும் போக்குது, இன்பத்தையும் தருது. ஆனால் அதிகமாக பயன்படுத்தினால் துன்பத்தை தரும். அப்போ நாம் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய எல்லா இன்பங்களும் வெறும் இன்பம் மட்டுமல்ல, துன்பத்தோடு கூடியது. எ மிக்சர் ஆஃப் போத்ஸ், இரண்டினுடைய கலவை. ஆண் பெண் நட்பாக இருந்தாலும் சரி, நல்ல உணவு, நல்ல இசை எல்லாம் நல்லதாக இருந்தாலும் சரி, ஆனால் அந்த நல்ல இன்பத்துக்குள்ளே என்ன இருக்கு? துன்பமும் இருக்கு. அப்போ நம்முடைய முயற்சி இன்பத்தை பெருக்குவதற்காக முயற்சி பண்ணுறோம். நிறைய பொருளீட்டணும், சமுதாயத்தில் புகழ் பெறணும், செல்வாக்கு பெறணும், அதிகாரம் பெறணும், புலனின்பம் பெறணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் எதை சார்ந்து இருக்கு? இன்பத்தை பெருக்கணுங்கிற ஒரே சிந்தனையில் தான் இருக்கிறோம். அதுதான் துன்பத்திற்கு காரணம். சாதாரணமாக துன்பங்கிறது, இப்போ பசிக்குது, சாப்பாடு உடனே கிடைக்கல, துன்பம். பாத்ரூம் போனோம், வசதி இல்லை, துன்பம். துன்பம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், அதை போக்குவதற்கு முயலுகிறோம். பசிக்கிற துன்பம் வரும்போது உணவுங்கிற
ஒன்றை எடுக்கிறோம், அது ருசியாக இருக்குங்கிறதுனால என்ன செய்கிறோம், அதிகமாக சாப்பிட்றோம், பழவிட என்ன வந்து போயிடுது, துன்பம் வந்து போயிடுது. ஸோ மனிதன் இன்பம் துன்பம் என்ற சக்கரத்தில் சிக்குண்டு வாழ்கிறான். இதான் மகரிஷி ஒரு பாடலில் சொல்கிறாரு, பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் எனும் நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர். ஏன் மனசுக்கு புண்ணா வருந்தது, ஒவ்வொரு மனசும் ஏன் சங்கடப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய முயற்சியும் செயலும் எல்லாமே இந்த 4 எல்லைக்குள்ள இருக்கு. பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம். அப்ப எல்லா மனிதனும் இந்த 4க்குள்ள சிறைப்பட்டு கிடக்கிறான். சாதாரண மனிதனும் சரி, பெரிய மனிதனும் சரி. நிறைய செல்வம் சேர்ந்து போச்சு உழைப்பினால. அடுத்தது அவனுடைய முயற்சி என்ன, சமுதாயத்தில் எப்படியாவது புகழ் பெறணும், செல்வாக்கு பெறணும், அதிகாரம் வேணும். அதுக்காகவே திட்டமிட்டு நிறைய செயலை செய்வாங்க, 4 பேர் பாராட்டணும். இதெல்லாம் இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. ஆனால் அந்த 4 எல்லைக்குள் சிக்குண்ட காரணத்தினால தான் இந்த மனசு என்ன ஆகுது, புண்படுது. நிறைய பணம் சம்பாதிச்சு பிறகும் பணம் செலவு பண்ணி உழைப்பை செலவு பண்ணி அதுவும் இதுவும் செய்யல, 4 பேர் என்ன பாராட்டுன்னு சொல்லி அதுக்காக நான் சில செயலாம் செய்கிறேன். என்னை பாராட்டுற அன்னைக்கு நான் நினைத்த பாராட்டு எனக்கு கிடைக்கலேன்னு வச்சுக்குவோம். என் மனசு என்ன ஆகும், இவ்வளவு கோடி செலவு பண்ணி இந்த சமுதாயத்துக்கு இதெல்லாம் பண்ணினேன், ஆனால் இவங்களுடைய பாராட்டு எனக்கு பத்தலை. மனசு என்னாகும், சங்கடப்படும். பணம் இருக்குது, புகழும் இருக்குது, ஓரளவுக்கு பாராட்டுறாங்க, ஆனால் என் மனசு நிறைவு அடையலை. இப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளணும், பொருள் என்பது உங்களுடைய துன்பத்தை மட்டுமே தான் போக்குமே தவிர நீங்கள் எதிர்பார்க்கிற இன்பத்தை அமைதியை தராது. ஏதோ கொஞ்சம் இன்பம் தரும், அது கொஞ்சம்தான் தருதுங்கிறதுக்காக அதை அதிகமாக பயன்படுத்தினா அது பெரிய துன்பத்தை தரும். உணவு பசியை போக்குது, அது ருசியான உணவு என்பதனால கொஞ்சம் இன்பம் தருது. அது கொஞ்சம்தான் தருதுங்கிறதுக்காக அதிகமாக சாப்பிட்டா பெரிய துன்பத்தை தருது. ஸோ இப்போ அல்டிமேட்டாக நம்ம என்ன புரிந்து கொள்ளணும், நம்முடைய அமைதிக்கு நீடித்த மகிழ்ச்சிக்கு பொருளோ புகழோ செல்வாக்கோ பயனில்லை. இதுதான் பில்கேட்ஸ் புரிஞ்சுக்கிட்டான். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சினே என்ன கிடைச்சது, அவன் சிந்திக்கிறான். எல்லோரையும் போல நானும் 3 நேரம் தான் சாப்பிட்டேன், ஆகவே அது வேஸ்ட்டுங்கிறான். அப்படி ஆனால் எது மிகப்பெரிய இன்பத்தை தரும், நம்ம மனசு எதை கேட்குது, அளப்பரிய இன்பம் அந்த மனசுக்கு வேணும். ஆனால் என்ன புரிந்து கொண்டோம், இன்பம் பொருளிலிருந்து கொஞ்சம்தான் வருது, நிலைத்த மகிழ்ச்சி இல்லை. இப்போ கணவன் மனைவியாக வாழ்கிறோம், திருமணத்திற்கு முன்பு செய்த கற்பனை திருமணத்துக்கு பிறகு நிகழ்ந்ததா இல்லை தானே? மீதி எல்லாம் விட்டுருங்க. ஆண் பெண் நட்புங்கிறது ஒரு அற்புதமான இணைப்பு. ஆனால் தான் திருமணத்துக்கு நாம் ஒரு உயர்ந்த மதிப்பு வச்சுருக்கோம், அதை விழான்னு சொல்கிறோம். லட்சக்கணக்கு செலவு பண்ணி திருமணத்தை எப்படி நடத்தி வைக்கிறோம். அப்போது வாழ்க்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணைவது ஒரு சிறப்பான விஷயம். இணைவதற்கு முன்பு ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, எவ்வளவோ கற்பனை பண்ணுறான் திருமண வாழ்க்கையை பற்றி. நான் என் கணவனோடு அல்லது என் மனைவியோடு அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் எல்லாம் செய்கிறோம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு என்ன நிலை, அப்போது அந்த மகிழ்ச்சி கிடைக்கல. இப்படிலாம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மனசு சங்கடப்படாமல் எப்போதும் மகிழ்ச்சியாக அமைதியாக இருக்கணுமானா ஏதோ ஒன்று நமக்கு இன்னும் தேவைப்படுது. அப்படிதானே? சம்திங் இஸ் மிஸ்ஸிங், we have to find out. எது அந்த மிஸ்ஸிங் ஃபினாமினா, எதை நாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா பெரியவங்க சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று அருள். என்னது அருள்? அருள்னா என்ன? அருள் தான் மிஸ் பண்ணிட்டோம் சொல்கிறோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இப்போ பொருள் இருக்குது நம்மிடம், இவ்வுலகம் இருக்குது. இவ்வுலகம்னா என்ன? கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், கம்ஃபர்டபுளாக காரில் வரோம், நல்ல ஏசி ரூமில் இருக்கிறோம். அதான் இவ்வுலகம். புற உலகம். இவ்வுலகம் என்றால் புற உலகம், மெட்டீரியல் லைஃப், பொருள் சார்ந்த வாழ்க்கை. பொருள் இருந்தால் இருக்கும்.
சரி, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அருள்னா என்ன, அவ்வுலகம்னா என்ன? ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அருள்னா என்ன, அவ்வுலகம்னா என்ன சொல்லுங்க. அவ்வுலகம்னா நீங்க எதை மீன் பண்றீங்க? இல்ல, அது எங்க இருக்கு அவ்வுலகம்? அதான் எங்க இருக்குமா? கேள்வி புரியல. இவ்வுலகம்னா இது எங்க இருக்குன்னா இங்க இருக்கு. திஸ் ரூம் கம்ஃபர்டபுள் ரூம். பொருள் இருந்தால் தான் ஃபேன் வாங்கி போட முடியும், அப்படிதானே? அப்போ பொருள் இருந்தால் இந்த உலகத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அவ்வுலகம்னா எங்க இருக்கு தெரியாது. நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்க, தப்பு இல்லை. இறைவனை அடைவதா? அப்ப இறைவன் எங்க இருக்கிறா? உங்களுக்குள்ள இருக்கான். நீங்க இங்க படிச்சதெல்லாம் வச்சு சொல்லாதீங்க, குழம்பிடுவீங்க. இங்க பாடம் சொல்லி கொடுக்கும் போதே நல்ல குழப்பி வச்சிருக்காங்க, உண்டா இல்லையா? நீங்க உங்களுடைய சொந்த புத்தி வச்சு சொல்லுங்க. அவ்வுலகம் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அந்த டீச்சர் நீங்க கேட்டிருக்கோம். அவ்வுலகம்னா எங்க இருக்கு? மோட்சம். மோட்சம் எங்க இருக்கு? என்ன தம்பி? அப்ப அது எங்க இருக்குன்னு தெரியாது. சரி, விட்டுருவோம், குழப்ப வேண்டாம். அவ்வுலகம் என்பது மனசு, யுவர் ஓன் மைண்ட். அக உலகம்னு சொல்லணும். அது இது புற உலகம், அக உலகம். பொருள் இல்லாருக்கு புற உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அக உலகம் இல்லை. அக உலகம்னா என்ன? மனசு. மனசு வேணுமா? எப்பேற்பட்ட மனசு வேணும்? அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்த நீடித்த ஒரு மனசு வேணும். அது நமக்கு வேணும். இப்போ அப்ப அது வேணுமானா அருள் வேணுமா? அப்படின்னா அருள்னா என்ன? அருள் கிட்டினால் வெளியில பொருள் கொஞ்சம் குறைந்தாலும் கூட, வசதிகள் கொஞ்சம் குறைந்தாலும் கூட, அமைதியும் மகிழ்ச்சியும் கையை விட்டு அகலுவது இல்லை. சான்றோர் வாக்கு. அப்படின்னா அருள் என்றால் என்ன? அருள் என்ற சொல், அதனுடைய அர்த்தம் என்ன? சரி, மன நிறைவுன்னு வச்சுக்கலாம். வேற? அப்ப மன நிறைவுனா மனதை எதை கொண்டு மனதை நிறைவு செய்வது? அப்பதான் அருள் கிடைக்கும். வேற யாராவது சொல்லலாம்? அருள்னா என்ன பாருங்க. வார்த்தையை நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்துறோம். இறைவனின் அருள் வேணும் சொல்றாங்க இல்லையா? ஐயா எனக்கு அருளாசி கொடுங்க, அருள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். ஆனா அதனுடைய அர்த்தம் வேடிக்கையா இல்லையா? நீங்க இப்படிலாம் சிந்திக்கணும். பெரியவங்களை பார்த்தா வேதாத்திரி மகர்ஷி வராரு, ஐயாட்ட போய் அருளாசி வாங்கிக்குவோம். குரு அருளும் திரு அருளும் என்னெல்லாமோ சொல்லிக்கிறோம். ஆனா அருள்னா என்னன்னு தெரியுது. என்னன்னு தெரியாம நீங்க எப்படி கேட்கலாம்? கேட்கக்கூடாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம எங்கே இருக்கிறோம்? இவ்வளவு காலம் மனவளக்கலை பயில்றோம், தியானம் பண்றோம், என்னென்னவோ தத்துவம் பேசியிருக்கோம், கேட்டிருக்கோம். அருள்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் சொன்ன பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல இருக்குங்க அப்படின்னா என்னன்னு தான் கேட்கிறேன். இருக்குல்ல சொல்லுங்களேன், உங்கள்ட்ட இருக்குதானே. அருள்னா என்ன சொல்லுங்க. அருளுக்கு நேரடி பொருள் என்ன தெரியுமா? தெய்வீகம், அதாவது இறைத்தன்மைன்னு அர்த்தம். காட்லினஸ் மனசுல பதிவைத்து விடுங்க. அருள் என்றால் என்ன? தெய்வீகம், அதாவது இறைத்தன்மை, காட்லினஸ். பொருள் நமக்கு கொஞ்சம் இன்பத்தை தருது. பொருள் தருதா, பொருள் இருக்கிற தன்மை தருதா? நல்லா கவனிச்சுடுங்க. நீங்க உண்ணக்கூடிய பழம் பொருள், அந்த பழம் என்ற பொருள் உங்களுக்கு ஒரு இன்பத்தை தருதா? அந்த பழத்தில் இருக்கிற தன்மை உங்களுக்கு தருதா? அப்போ பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லைங்கிறது அல்ல, பொருள் தன்மையை அறியாதவர்களுக்கு இந்த உலகம் இல்லை. அப்ப அருள் என்றால் அது ஒரு தன்மையை குறிக்கிற சொல். எதனுடைய தன்மையை? இறைவனின் தன்மையை. பொருள் பொருள் தன்மை, இறைவன் இறைத்தன்மை. ரெண்டு எடுத்துக்கிடுங்க. பொருள்
அதிலிருந்து பெறக்கூடிய தன்மை நமக்கு ஒரு இன்பத்தை தரும். சிறிது நேரம் சிறிது அளவு சிற்றின்பம். ஆனால் இறைவனின் தன்மை நமக்கு எதை தருது? நிலைத்த அமைதி, நீடித்த மகிழ்ச்சியும் தருது. அப்போ அருள் என்றால் என்ன? இறை தன்மை மனசில் பைத்து, காட்லினஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்? அருள் இல்லாத உலகம் இல்லை. அப்போ என்ன வேணும்? இறை தன்மை வேணும். அதாவது இறையை உணரணும், இறையினுடைய தன்மையை உணரணும். இறைத்தன்மையை உணர்ந்துட்டா அவ்வுலகம் உண்டு, இவ்வுலகம் உண்டு, மைண்ட் பேலன்ஸ் ஆகிடும். அப்போ இறைத்தன்மையை உணரணும்னு சொன்னால் இறைவன் எங்கே இருக்கிறான்? அடுத்த கேள்வி, உணருமா இல்லை? இப்போ நம்ம முயற்சி எடுக்கிறோம், இறைவன் எங்கே இருக்கிறான்? அல்லது எது இறைவன்? எது இறைவன்? எங்கே இருக்கிறான்? There are two questions. What is God? Where is He? எது தெய்வம்? எங்கே இருக்கிறது? இருக்கட்டும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கோம். நம்ம மதங்கள், எல்லா மதங்களும் இறைவனை பற்றி நிறைய கருத்துக்கள் சொல்லி வச்சிருக்குல்ல. இறைவனை பற்றி பல கருத்துக்கள், பல இறை வழிபாடு முறைகள், பல சடங்குகள், பல சம்பிரதாயங்கள், பல சாஸ்திரங்கள் காலங்காலமாக இருக்கு. உங்களுக்கெல்லாம் இறை நம்பிக்கை இருக்கா? இருக்கு. இறைவன் உண்டுமா? உண்டுமா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்குது. உண்டா இல்லைங்க? உண்டு. யாராவது இல்லைன்னு சொல்றீங்க இருக்கீங்களா? இந்த கூட்டத்தில் இறைவன் இல்லைன்னு சொல்றதுக்கு யாரா இருக்கீங்க? இல்லை. நான் இருக்கேன்னு வச்சுக்கோ. இறைவன் இல்லைங்கிறேன்னா நீங்க உண்டுங்கிறீங்க. இப்போ என்னுடைய கேள்வி, உண்டு சொல்லக்கூடிய நீங்க இறைவனை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததில்லை. அப்போ எப்படி உண்டுன்னு சொல்லலாம்? நீங்கள் இங்கே கற்றுக்கிட்ட அறிவை வச்சு சொல்லாதீங்க. நான் தான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச அறிவையெல்லாம் மூட்டை பட்டி வராண்டால போட்டுருக்கு. இன்று புது சிந்தனை. இறைவனை பார்த்துருக்கீங்களா? உணர முடியும்னு சொல்கிறீங்க, உணர்ந்திருக்கீங்களா? இல்லை தானே? அப்போ இறைவன் உண்டுன்னு சொல்லி உங்களுக்கு எந்த அதிகாரம் இருக்குது? சரி, நான் இறைவன் இல்லைன்னு இப்போ நீங்கள் என்னை பார்த்து கேட்குறீங்க, நீங்கள் இறைவன் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தீங்களா? நான் இல்லைங்கிறேன். அப்புறம் இல்லைன்னு சொல்லி உனக்கு எப்படி அதிகாரம் இருக்குது? நீங்கள் என்கிட்ட கேட்கும். அப்போ எனக்கும் உங்களுக்கும் ரெண்டு பேருக்கே அதிகாரம் இல்லை, உண்டு என்று சொல்வதற்கோ இல்லை என்று சொல்வதற்கோ. எப்போ அதிகாரம் கொடுக்கப்படுது? நீங்கள் இறைவனை உணர்ந்தோ பார்த்தோ அறிந்திருக்கணும். அப்போ நீங்கள் எனக்கு காட்டலாம். அப்படியா? அப்போ சரி. இறைவன் இல்லை என்று சொல்றவன் இந்த உலகம் முழுவதும் பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி பார்த்துட்டு எங்கே இல்லைன்னு சொல்லணும். அப்படி ரெண்டு பேரும் சொல்லலை. நம்ம எதை அடிப்படையாக கொண்டு சொல்றோம்? உண்டுன்னு அல்லது இல்லைன்னு? நம்பிக்கை. நம்முடைய மதம், நம்முடைய மத தலைவர்கள், நமது பெற்றோர்கள், நமது சமுதாயம் எதையோ ஒன்றை இறைவன் என்று சின்ன வயசிலிருந்து காட்டிச்சு. அம்மா மீது உள்ள நம்பிக்கை, மதத்தின் மீது உள்ள நம்பிக்கையில் இறைவன் உண்டு. இல்லைன்னு சொல்றாருலே ஒருத்தர், அவர் சொல்றாரு நானும் நம்பிக்கையில் தான் சொல்றேன் இறைவன் இல்லை. என்னுடைய குரு, என்னுடைய சமுதாயம். இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு குரு இருக்கிறான், நாத்திகவாதி இருக்கிறான். அவன் மீது இவனுக்கு இருக்கிற நம்பிக்கை, அவன் மீது இருக்கிற பக்தி, அதை வைத்துக்கொண்டு இவன் இறைவன் இல்லைங்கிறான். ஆக உண்டு என்று சொல்லக்கூடியவர்களும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் எதை அடிப்படையாக வச்சு சொல்றாங்க? நம்பிக்கை. ஜஸ்ட் we are believing. God is or God is not, ரெண்டுமே. எதன் அடிப்படையில்? இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த நம்பிக்கை என்பது நிலையானதா, மாற்றத்திற்கு உட்பட்டதா? அப்ப இன்னைக்கு இருக்குன்னு சொல்ல நீங்க நாளைக்கு இல்லைன்னு கூட சொல்லலாம். அதான அர்த்தம். இன்னைக்கு இல்லைன்னு சொல்றோம், நாளைக்கு உண்டுன்னு சொல்லலாம். அப்போ இது உறுதியா குழப்பமா? உண்டுன்னு சொல்றது குழப்பம் தானே? பெஸ்ட் ஆன்சர். நீங்க நல்ல புத்திசாலினா அந்த கேள்வி என்ன பதில் சொல்ல தெரியுமா? தெரியாதுங்க. ஆமா, சொல்ல சரிதானே? அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சபையில் கடவுள் யாரை பண்ணா தெரியாது சார், அவன் அக்செப்ட் பண்ணணும். அவனுடைய இன்னசென்ட் அவன் என்ன செய்யணும்? ஹேஸ் டு அக்செப்ட். நீங்க ஏதோ தெரிஞ்ச மாதிரி உண்டு அல்லது இல்லை,
அதுக்கு சில நியாயங்கள். அதுவல்ல சிந்தனைவாதி. நீங்கள் மனவளக்கலை சேர்ந்து ஒரு குருவை பெற்ற பிறகு நீங்களாம் யார்? சிந்தனையாளர்கள். மகிழ்ச்சி அப்படி தான் அழைப்பாங்க முன்னாடி. அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே. இவனுக்கு சிந்தனை என்னன்னே தெரியாது, ஆனால் அவர் அப்படி தான் அழைப்பார், சிந்தனையாளர்களே. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள்லாம் சிந்திக்கணும். தன்னுடைய முதல் கவியில் சொல்கிறார், இறை வணக்கத்தில் பாடினீங்களா எல்லாரும்? எல்லாம் வல்ல தெய்வம் அது. ஆமாவா? எல்லாம் வல்ல தெய்வம் அது. ஆமாவா? ஆமாவும் இல்லையா? எதை வச்சு சொல்கிறோம் தெரியாது நமக்கு. அதான் அடுத்த வரி சொல்கிறார், சொல்லால் மட்டும் நம்பாது. யாரோ சொன்னாங்கிறதுக்காக அவர் வல்லமையாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதனால் நம்பாதேன்ட்டார். நீங்கள் ஒன்று நல்லா சிந்திக்கணும். வேதாத்திரி மகர்ஷியை பற்றி பார்க்குற போது இந்த ஆன்மீக சரித்திரத்தில் ஒரு 3000 ஆண்டு ஆன்மீக சரித்திரம், நான் நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன், சிந்திச்சிருக்கிறேன். 3000 ஆண்டு ஆன்மீக சரித்திரத்தில் நம்பாதேன்னு சொன்ன முதல் மனிதன் யார் தெரியுமா? மீது எல்லாரும் விசுவாசம் கொள், விசுவாசிக்கவன் ரட்சிக்கப்படுவான், நம்பினார் கைவிடப்படுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு சொல்லியிருக்கானா இல்லையா? எல்லா மதவாதிகளும் ஆன்மீகத்துறையில் இருக்கக்கூடியவர்களும் நம்புங்கன்னு சொல்றாங்க. அதுவும் என்ன நம்புன்னு சொல்றாங்க சில ஆன்மீக தலைவர்கள். கேள்விப்பட்டீங்களா? சொல்றீங்க என்ன நம்பு, நீ கைவிட மாட்ட, என் காலில் விழு, என்ன நம்பு. இவர் என்ன சொல்றாரு? நம்பாதேன்ட்டார். மாறாக என்ன சொல்றாரு? சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கிறார். நீ சிந்திச்சு புரிஞ்சுக்கோ, கடவுள் இருக்காரா, வல்லமை மிகுந்தவர் தானா. அப்ப நீங்க எதுக்கு தயாராகணும்? சிந்திக்க தயாராகும். ஆனா நம்புகிறவன் சிந்திப்பதில்லை. யாராவது ஒரு கருத்து சொன்னா எஸ் அப்படின்ட்டா அவன் சிந்திக்கிறதுக்கு தயார் இல்லை. அப்ப எப்படி தெளிவடைய முடியும்? குழப்பம். நீங்கள் அறிவிலே தெளிவு பெற்று ஞானம், சித்தார்த்தன் அறிவிலே தெளிவு பெற்றான், புத்தனாக மலர்ந்தான். இயேசு மகான் சிறு பையன் 16 வயசுல காணாம போனான். 29 வயசு இளைஞன் ஞானி, அவனுக்குள்ள ஞானம் மலருது. சாக்ரட்டிஸ் ஒரு போர் வீரன், அவனுக்குள்ள ஒரு ஞானம் மலருது. வால்மீகி ஒரு பார்பேரியன், அவருக்குள்ள ஒரு ஞானம். வால்மீகி தெரியும் தானே? அதே மாதிரி நமக்குள் ஞானம் மலர வேண்டுமானால் என்ன வேணும்? சிந்தனை வேணும். எதை பற்றி? எது நம்மிடம் நமக்கு கிடைத்தால் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்குமோ அதை பற்றிய ஞானம். எது? அருள். அருளை பற்றிய அறிவு முதல்ல வேணும். பிறகு அருளை உணரவும் வேணும். நம்ம 2 முயற்சி, ஒன்று விளக்கம், மற்றொன்று உணர்வு. அதாவது தியரிட்டிக்கல் நாலேஜ் தென் பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், 2 இருக்கும். ஞானம் வந்துடும். அப்போ அதுக்கு எவ்வளோ காலமாகும்? ஞானம் அடைவதற்கு எவ்வளோ காலமாகும் அப்படின்னா பெரியவங்க சொல்றாங்க, ஒரு க்ஷணம் போதுமானது. எப்படி? ஒரு க்ஷணம் போதுமானது. இப்போ இரவு ரொம்ப இருட்டு, மின்சாரம் இல்லைன்னு வச்சுக்கோ, ஒன்றுமே தெரியல, நம்ம நிற்கிற இடமும் தெரியல. அந்த நேரத்தில் ஒரு மின்னல் வெட்டிச்சுன்னு வச்சுக்கோ, எல்லாம் பளிச்சுன்னு தெரியும். மின்னல் எவ்வளோ நேரம் இருக்கும்? வித்தின் நோ செகண்ட். ஒரு வித்தின் நோ செகண்ட்ல உங்களுக்கு எல்லாம் காட்சி ஆயிடுச்சு இல்லையா? அது மாதிரி ஞானம் என்பது ஒரு செகண்ட்ல நிகழக்கூடியது. இன்னைக்கு இப்போ கூட நிகழ்ந்துடலாம், சொல்ல முடியாது. ஆனால் என்ன வேணும்? உங்களுக்கு விவேக புத்தி இருக்கணும். சொல்லக்கூடிய கருத்தை உள்ளீர்த்து கொள்கிற, மீண்டும் சிந்திக்கிற வல்லமை இருக்குமானால் அதுக்கு பேர் விவேக புத்தி. வைராக்கியம் வேணும். நான் இந்த ஞானத்தை அடைந்தே தீர்வேன்னு சொல்லி. ஒரு முறை ஒரு சிறுவன், அவனுக்கு அப்போ 21 வயசு, அவன் பேர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. ஜே கிருஷ்ணமூர்த்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? தியாசபிக்கல் சொசைட்டி, தியாசபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதில் இருந்தவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. அவருக்கு பின்னாடி வந்தவர் யூஜி கிருஷ்ணமூர்த்தி. அந்த யூஜி கிருஷ்ணமூர்த்திக்கு அப்போ 21 வயசு. ஒரு நல்ல அறிவுள்ள பையன். அவன் எம்ஏ ஃபிலாசபி படிச்சிட்ருக்கிறான். அவனுக்கு தத்துவத்தில் நிறைய சந்தேகங்கள்,
அவனுடைய கல்லூரி பேராசிரியர் அவனுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவன் நல்ல அறிவில் வளர்றான். ஆனால் இந்த கேள்விக்கு அந்த ஆசிரியருக்கு பதில் சொல்ல முடியல. ஞானம்னா என்னன்னு பதில் சொல்ல முடியல. அப்போ பேராசிரியர் சொல்கிறாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரியவர் இருக்கார், திருவண்ணாமலையில் இருக்கிறார். யார் அவர்? பகவான் ரமணர் ஒருத்தர் இருக்கார். அவரை போய் பாரு, உன்னுடைய இந்த கேள்விக்கு அவரால் தான் பதில் சொல்ல முடியும், போ அப்படின்ட்டார். இந்த பையனும் திருவண்ணாமலையில் வந்து உட்கார்றான். ரமணர் வந்து அப்படியே ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கார் அல்லது தியானத்தில் இருக்கார். ஏதோ ஒன்று இந்த பையனை கண்டுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிப்போச்சு. கடைசியில் பையனை பார்க்குறாரு. ஜாடியால் அங்கே வாப்பாங்கிறார். சின்ன பையன் இல்லையா, வந்து நிற்கிறான். அப்படின்னு கேட்குறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன வேணும் அப்படின்னு. ஏன்னா இவருக்கு அந்த பையனை பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. அவர் தீர்க்கதரிசி இல்லையா, பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. சரி, கூப்பிட்டு என்ன வேணும்னு கேட்காரு. ஐயா, ஞானம் ஞானம்னு சொல்கிறாங்களே, அப்படி ஒன்று உண்டுமான்னு கேட்குறார். முதல் கொஸ்டின். இவரும் பதிலே சொல்லலை, இப்படி தலையாட்டுற. அப்படி என்ன? ஆமாம் அப்படி. ஆமான்னு சொன்னோன்னே அந்த பையன் கையை நீட்டி எனக்கு தர முடியுமான்னு கேட்குறான். சச்ச இன்னசென்ட் பாயின்னு வச்சுக்கிட்டுங்களேன், சின்ன பையன் தர முடியுமான்னுக்கிறான். உன்னை அவர் சிரிச்சுக்கிட்டே, தம்பி என்னால் கொடுக்க முடியும், உன்னால் பெற முடியுமான்னு கேட்குறார். இதுதான் உபதேசம். ஞானிகள் நெத்தியில பொட்டு வச்ச மாதிரி தான் சொல்லுவார். என்னால் தர முடியும், உன்னால் பெற முடியுமா சொல்லிட்டு அவர் கண்ணை மூடிட்டார். இந்த பையன் அப்படி பார்த்தா, அறிவாளி இல்லையா, நேர வராண்டால போய் உட்கார்ந்தான். என்னால் தர முடியும், உன்னால் பெற முடியுமா? அப்படியானால் என்னால் பெற முடியாது என்று அவர் சொல்றார். அப்ப என்னால் பெற முடியாது என்றால் உன்னால் தரவும் முடியாது. சிந்தனை பாரு. நீ எப்போது உனக்கு பெற முடியாது என்று சொல்றியோ அப்போ உன்னால தர முடியாது. அப்போ ஞானம் எங்கே இருக்கு? ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் பெறுவதல்ல, அது சுயமாக பெறக்கூடியது. உடனே அவர்கிட்ட கூட ஒன்றும் சொல்லலை, பையன் போயிட்டான். இவர் சரி பார்த்தார், அவன் வந்துடுவான். அவருக்கு உபதேசம் கொடுத்தாச்சு, என்னால் தர முடியாது நீ பையன் போனவன் 48 வயசில் ஞானம் அடைகிறான். கொஞ்சம் டிலே, உங்களுக்கு அவ்வளோலாம் வேண்டியதில்லை. நீங்கள் விவேக புத்தி உடையவர்களாக இருப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை நல்லா உள்வாங்கி இன்று இரவு தூங்காமல் சிந்திப்பீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்குள்ள ஞானம் வளர்ந்துடும். அதுக்குள்ள வைராக்கியம் இருக்கணும், தூங்கக்கூடாது. அது ஒரு வைராக்கியம் வேணுமா இல்லையா? தூங்கக்கூடாது. இவர் சொன்ன கருத்தினுடைய ஆழம் என்ன என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் சிந்திப்பேன்னு பல கோணத்தில் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பற்றி, நீங்கள் சந்தித்த மேடு பள்ளங்களை பற்றி பல கோணங்களை சிந்திச்சிங்கன்னா நிச்சயமாக நாளைக்கு காலையில் ஞானம் வளர்த்தும். சிந்திக்கலாமா? போ இனிமேல் தான் சிந்திக்க போகிறோம். அருள்னா என்ன? இப்போ நம்முடைய சிந்தனை என்ன? அருள்னா என்ன? இறைவன்னா என்ன? எங்கே இருக்கிறான்? ரொம்ப எளிமையா, ஒன்றும் இவ்வளோ நேரம் பேசுகிறது தான் நீண்ட நேரம். இப்போ நான் சொல்லக்கூடிய ரொம்ப சுருக்கமாக, ஆனால் உண்மை வந்து சின்னதா பெருசா, ரொம்ப எளிமையானது. பொய் தான் நிறைய, மாயை தான் நிறைய, உண்மை ரொம்ப சின்னது. முதல்ல என்னுடைய ஆராய்ச்சி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சி அவருடைய தத்துவங்களை எல்லாம் உள்ள வாங்கியும் இன்னும் சில அரிய நூல்களை படித்தோம். குறிப்பாக திருக்குறள், பைபிள் உள்ள வசனங்கள், திருக்குரான் உள்ள வசனங்கள், தாய்மானவருடைய கன்னி பாடல்கள், இந்த மாதிரி சில அரிய நூல்களை கற்றதும் மகரிஷியினுடைய தத்துவங்களை உள்வாங்கியும் சுயமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த காலத்தில், அப்போ எனக்கு வந்து நான் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாத, வியாபாரம் பண்ணுறேன். குறிப்பாக இந்த கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பாண்டலிசிஸ் அப்படிம்பாங்க. அப்போ எனக்கு 15 நாள் 20 நாள் கடைக்கு போக முடியாது. நான் ஊரில் ஒரு ஷூ கடை வச்சுருக்கேன், செருப்பு கடை, போக முடியாது. நான் வீட்டில் அப்படியே ஓய்வில் இருப்பேன். ஆனால் இவர் சிந்தனை தூண்டி விட்டதுனாலையும் புஸ்தகங்களை படித்ததுனாலையும் அந்த நோய்வாய்ப்பட்ட காலம் வந்து எனக்கு ரொம்ப சௌரியமாக இருந்தது. எதற்கு? சிந்திப்பதற்கு. அப்படியே கண்ணை மூடி ஆழ்ந்து இப்படி பண்ணும்போது அகக்காட்சியாக சில விஷயங்கள் கிடைச்சிது. என்ன கிடைச்சதுன்னு கேட்டிங்கன்னா, என் கண்ணுக்கிட்ட கிடைச்சது மாம்பழம். கனவு காண்றது மாதிரி தானே ஒரு மாம்பழம் ஆகுது. இப்போ எல்லாரும் ஒரு மாம்பழத்தை பாருங்க, பார்த்துட்டீங்களா? இது என்ன மாம்பழம்? எது உங்கள் காட்சிக்கு தெரியுது? சரி, அதான் மாம்பழம்.
இது எனக்கு நடந்ததை சொல்கிறேன். ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு பேம்பு இது இருக்குது, ஸ்விங், ஒரே ஒரு ஆள் உட்காரக்கூடியது. அதில் பின்னாடி திளச்சு இப்படி உட்காந்துட்டு ஆடிக்கிட்டே இருந்தேன். அந்த ஆட்டோ நிற்கிது, ஒரு மாம்பழம் கண்ணு காய்ச்சி வச்சுது. இன்னொரு நாள் ஆப்பிள் பழம் காய்ச்சி வச்சுது. அது ரெண்டாவது சொல்கிறேன், ஞாபகம் தான் சொல்கிறேன். இப்போ மாம்பழம்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ சீசன் கூட என்ன பண்ணுறேன், ஒரு கூட மாம்பழம் கொண்டு வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு மாம்பழம் கொடுக்குறேன். நீங்கள் மாம்பழத்தை இதமாக, பழம் இல்லையா, இதமாக வாங்குறீங்க. வாங்கும்போது லேசாக என்ன பண்ணி பார்க்குறீங்க, அழுத்தி பார்க்குறீங்க. ஏன், பழுத்திருக்கான்னு பார்க்க. நம்ம அறிவு அப்படி தானே செய்யும், பழுத்திருக்கான்னு பார்க்குறோம். அடுத்தது மோந்து பார்க்குறீங்க, வாசனை, ஆஹா பழுத்திருக்கு, வாசனை நல்லா இருக்கு, மாம்பழம் அருமை. இவ்வளவு வந்ததும் பொறுமை இருக்காது, கழுவ மாட்டோம். உடனேயே அதை கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணிட்டு பல்லால டிப்பில் அதை என்ன பண்ணுவோம், ஒரு கடி கடிச்சிட்டு உரிச்சிருவோம். இப்போ நீங்கள் அதை மாதிரி செய்கிறீங்க. பாருங்கள், மாம்பழம் தர்றேன், அங்கேருந்து பார்க்குறீங்க, பெரிய மாம்பழம், நல்ல நிறமாக இருக்குது. கையில் வாங்குறீங்க, அழுத்துறீங்க, பழுத்துருச்சு. மோந்து பார்க்குறீங்க, நல்ல வாசனை, டிசைட் பண்ணியாச்சு, அருமையான மாம்பழம். கடித்து சுவைக்கிற போது ஐயையே இது மாம்பழம் இல்லை, மெழுகுன்னு கீழே போட்டேன். ஏன்னா நான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குறேன், மெழுகால செய்து அதனுடைய ஏற்ற நிறத்தை ஸ்ப்ரே பண்ணி, வாசனையை ஸ்ப்ரே பண்ணி, ஒரிஜினலோட டூப்ளிகேட் எப்படி இருக்கு, அழகாக கொடுத்துட்டு. வாங்கும்போது மாம்பழம், அழுத்தும் போது பழுத்த மாம்பழம், மோந்தும் பார்க்கும்போது அற்புதமான மாம்பழம், சுவைக்கும் போது மாம்பழம் இல்லை, டிசைட் பண்ணிட்டு. அப்படின்னா எது மாம்பழம்? கேள்வி புரியுதா பாருங்க. காற்றே மாம்பழம், வாங்குறீங்க பழுத்த மாம்பழம், மோந்து பார்க்குறீங்க நல்ல மாம்பழம், கடிச்சு சுவைக்கும் போது மாம்பழம் இல்லைன்னு டிசைட் பண்ணுறீங்க. எது மாம்பழம்? பார்க்கும்போது மாம்பழம் இல்லையா, மோந்து பார்க்கும்போது மாம்பழம் இல்லையா, சுவைக்கும் போது தானே இல்லைங்கிறீங்க. அப்போ எது மாம்பழம்? சிந்திங்க. சுவை. மாம்பழம் என்பது அந்த சுவையை குறிக்கிற சொல்லா, அந்த தோற்றத்தை குறிக்கிற சொல், அதாவது தன்மையை குறிக்கிற சொல். மாம்பழத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்கு, அது இல்லைன்னா அது மாம்பழம் இல்லை. இதுக்கு பேர் மொழி ஆராய்ச்சி. ஒரு சொல் எதை குறிக்கிறதுங்கிற ஆராய்ச்சி. ஒரு சொல் தோற்றத்தை குறிக்கிறதா, அதனுடைய அகத்தன்மையை குறிக்கிறதா? இந்த ஆராய்ச்சியில் சொல்லுங்க. தன்மையை தான் குறிக்குது, தோற்றத்தை அல்ல. எந்த சொல் எடுத்தாலும், இப்போ தலையில் பூ வச்சிருக்கீங்க, ஒரு பூ எடுத்து வைக்கிறோம், இது என்ன பூ, மல்லிகை பூ. மோந்து பார்க்குறீங்க, மல்லிகை வாசனை வரலன்னா இது மல்லிகைப்பூ இல்லை. தோற்றத்தில் அப்படி இருக்கலாம், நிறைய பூவெல்லாம் சிலது மல்லிகை மாதிரி சில பூக்கள்லாம் இருக்கு, ஆனால் மோந்து பார்த்தா வாசனை இல்லை, இல்லை காகிதத்தால் செய்தது ஏதோ ஒன்று. அப்போ ஒரு சொல் எதை குறிக்குது? நீங்கள் தூங்கக்கூடாது, ஆராய்ச்சி பண்ணணும். சின்ன என்ன இதெல்லாம் சொல்றாரு, நீங்கள் பெரிய இடத்துக்கு போக போறீங்க. சின்ன சின்ன சிந்தனை மூலமாகத்தான் பெரிய இடத்துக்கு போக முடியும். ஒரு கல் இருக்கு, கையில் கொடுக்குறேன், வாங்குறீங்க, அழுத்துறீங்க, அது பொடி பொடியாக விழுந்துருச்சுன்னு வைங்க, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இது கல் இல்லை மண்ணுன்றீங்க. இப்போ கல்லுனா எப்படி இருக்கணும், கடினமாக இருக்கணும், தட் ஹார்ட்னஸ். அப்போ கல்லுங்கிற சொல் எதை குறிக்குது, அந்த கடினத்தன்மை. ஆக நீங்கள் எந்த சொல்ல எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க, அது எதை குறிக்கணும், தன்மையை குறிக்கணும். சரிதானே? அதான் வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்படியானால் இப்ப கேள்வி, இந்த சிந்தனை சரிதானே, இல்லை ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? ஒரு சொல் தோற்றத்தை குறிப்பதல்ல, அகத்தன்மையை குறிப்பது. தீர்மானம் இருக்கலாமா? தீர்மானிச்சுக்கலாமா? இல்லை யாராவது தீர்மானத்துக்கு தயாரில்லைன்னு கை வைத்துங்க. இருக்கலாம். மாம்பழத்தை சாரா புளிஞ்சு ஒரு பாட்டில் வைங்க, அதனுடைய உருவம் மாறிட்டு தன்மை மாறிச்சா? தோற்றத்தை இழக்குது, தன்மையை இழக்கல. ஆகவே சொல் எதை குறிக்குது, தன்மையைத்தான் குறிக்குது. அப்படியானால் இறைவன் என்ற சொல் தோற்றத்தை குறிக்கிறமா, தன்மையில குறிக்கிறது?
ஆனால் இதுவரைக்கும் வந்த மதங்களும் இறை வழிபாடு முறைகளும் எதை குறிக்குது? தோற்றத்தை. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துன்னா நீங்கள் யார்கிட்ட போறீங்க? பெரிய கஷ்டம், டாக்டரே சொல்லிட்டார் 24 மணி நேரம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோங்க. எம்எஸ் பெரிய சர்ஜன் கோயம்புத்தூர்லேயே, அவரோட பெரிய சர்ஜன் இல்லை, அவர் என்ன சொல்லிட்டாரு? ஆண்டவன்ட்டு போட்டார். இல்லை, மரபு சொல்கிறேன், பழக்க வழக்கங்கள், காலத்தின் இது சூழ்நிலை. இறைவன்ட்டு போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், இறைவா காப்பாற்றுங்க. இறைவன்கிறது தோற்றமா தன்மையா? தன்மை. தன்மைக்கு காது கேட்குமா? தன்மையிட்ட கேட்டா அதுக்கு கேட்குமா? தன்மை ஒன்றை கொடுக்க முடியுமா? எதுக்கு சொல்றேன்னா, காலங்காலமா பழக்கத்தின் காரணமாக, மரபின் காரணமாக நம்ம உள்ளத்தில் ஊறி இருப்பது என்ன? வேண்டுதல், பிரார்த்தனை. எல்லா மதம் என்ன சொல்லுது? பி பிரேயர், டூ பிரேயர் சொல்லுதா இல்லையா? இறைவனிடம் வேண்டிக்கோ, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை, வேண்டுங்கள் சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ நான் உங்களை எந்த சிந்தனை கூட்டிட்டு போயிருக்கிறேன்? உங்களுடைய இறை வழிபாடு, உங்களுடைய வேண்டுதல் வீணாகி விட்டதுன்னு சொல்றேன். சரியான்னு பாரு. எப்போ வீணாகி விட்டது? இறைவன் அல்ல, இறை தன்மை என்று நீங்க முடிவெடுத்தார். ஒரு கண்டிஷன் இருக்கு. இறைவன் என்ற சொல் தோற்றத்தை குறிப்பதல்ல, தன்மை குறிப்பது என்பது. இறைவன் அல்ல, இறை தன்மை. நான் இறைவன் அல்லன்னு தான் சொன்னேன், இல்லைன்னு சொல்லலை. நீங்க யாராவது குழம்பிடக்கூடாது. தமிழ்ல வார்த்தைகளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இறைவன் இல்லைன்னு சொல்லலை, இறைவன் அல்ல. அது இறைவன் அல்ல, இறை தன்மை. அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? அப்ப இறை தன்மை என்ற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, நாம் ஒரு உருவத்தில் பாவனை செய்து நாமத்தில் விழித்து வேண்டுதல் செய்கிற இறை வழிபாடு வீணானதா பயனுடையதாக இருக்குமா? சும்மா சிந்தி, சுயமா தான் சிந்தித்து தெளிவடையும். நான் சொல்றேங்கிறதுக்காக நீங்க தலையில ஆட்டாது. நான் இப்போ போயிடுவேன் 5 மணிக்கு இறங்கி. நீங்க என்ன ஆயிட்டு போக, நான் போயிடுவேன். உங்களுக்குள்ளதான் பிரச்சனை வந்துடும். அப்படிதானே? அவர் வந்தாரு, ஏதோ தூண்டி விட்டு போனாரு, குழப்பிட்டாரு. நாங்க வீட்டில் போய் சொன்னீங்கன்னா நாளையிலேருந்து மனவளக்கலைக்கு போகாது, வந்துருமா இல்லையா? ஆனால் நீங்க இப்போ சுயமா செஞ்சு நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டியது. உங்களுடைய அறிவு மட்டும் தெளிவானா போதும். உங்க வீட்டுக்காரர் எப்படி ஆயிட்டு போட்டோம், அது பற்றி பிரச்சனை. உங்கள் அறிவு தெளிவாக சொல்லுங்க. நாம இதுவரைக்கும் செய்த வழிபாடு இப்போ உங்களே நிறைவேறி செஞ்சுட்டு இருக்கலாம், நிச்சயமா. அப்படிதானே? 90% செய்யலாம். செய்வது தப்புன்னு சொல்லலை, தப்புன்னு சொல்லலை. ஆனா அது பயன் தருதான்னு சிந்திக்கும்னு சொல்றேன். இறை வழிபாடு இன்று இருக்கிற எந்த மதத்தை சார்ந்த இறை வழிபாடாக இருந்தாலும் சரி, அந்த இறை வழிபாடு ஒரு மீடியாவை வைத்து வேண்டுதல் சேருமே, அது பயன் தருமா? ஏன்னா இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இறைவன் தோற்றத்தில் இல்லை, தன்மையா இருக்கிறான். ஒரு தன்மைன்னு சொன்னா அதோட என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இப்போ நம்முடைய மதம் என்ன பண்ணிருக்கு? இறைவனை ஒரு உருவத்தில் கொடுக்குது, ஒரு தனிநபர் மாதிரி. நீ கேளு கிடைக்குங்கிறாங்க. அதான் வள்ளுவர் சொன்னார், வேண்டுதல் வேண்டாமை. அது அவர் என்ன சொல்றார்? டோன்ட் டூ பிரேயர், நோ நீட் டு பிரே. பிரேயர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார் வள்ளுவர். வேண்டுதல் வேண்டாமை. இலானடி சேர்ந்தார். இலான்னா யாரு? இறைவன். அடி சேர்ந்தாருக்குன்னு அவனோடு இணைந்து இறை தன்மை உணர்வருக்கு யாண்டும் இடும்பையில. இன்னொரு கவிதையில சொல்றார், இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இருள் சேர் இருவினை. இருவினை என்பது பழவினையும் புகுவினையும், சஞ்சித பிராரப்த ஆகாமிய கர்மங்கள்னு சொல்றோமா இல்லையா? பழவினை புகுவினை. பொதுவாக அந்த 2 வினைகளும் மனுஷனுக்கு என்ன கொடுக்கும்? துன்பத்தை தரும், பதிவின் காரணமா. ஆனால் அவர் சொல்றாரு துன்பத்தை தராதுங்கிறார். இருள் சேர் இருவினையும் சேரா. உனக்கு இல்லை, உனக்கு பழைய கர்மாவும் இல்லை, புதிய கர்மாவும் இல்லை, கர்மாவே இல்லைன்ட்டார். உனக்கு ஒரு கர்மமும் இல்லை. எப்போ?
ஒரே ஒரு கண்டிஷன், இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் என்ற சொல்லின் அர்த்தத்தை புரிந்து வாழ்ந்தேயானால், இப்போ இறைவன் சொல்லுக்கு அர்த்தம் என்ன? தன்மை, அப்படிதானா? தன்மை என்ன தன்மை? அடுத்த கேள்வி, தன்மைன்ட்டோம், என்ன தன்மை? அப்போ பெரியவங்கள்லாம் பாடி வச்சிருக்காங்க, நாமெல்லாம் தெரிஞ்சிருக்காங்க. பாரதி பாடியிருக்கார், காயிலே புளிப்பதென்ன கண்ணபிரானே, ஏ கண்ணா நீ காயில புளிப்பாய் இருக்கியே அப்படிங்கிறார். அடுத்த சொல்றார், கனியிலே இனிப்பதென்ன கண்ணபிரானே, நீ பழத்தில் எப்படி இருக்கிற? இனிப்பா இருக்கிற. காயில புளிப்பாகவும் பழத்தில் இனிப்பாகவும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேள்வி பாருங்க, என்னன்னு கேட்கிறார். இது என்ன விந்தைன்னு கேட்கிறார். ஏ இறைவா, அந்த காயில நீ புளிப்பா இருந்த அது பழுத்த நீ இனிப்பா மாறிட்டியே, என்ன விந்தைன்னு கேட்கிறார். இன்னொரு பாடல்ல சொல்றாரு, காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கருமை நிற தோன்றுதையே நந்தலாலா. ஏ நந்தலாலா, காக்கால நீ எப்படி இருக்கிற? கருப்பா இருக்கிற. பார்க்கும் மரங்களிலெல்லாம் நந்தலாலா உந்தன் பசுமை நிறம் தோன்றுதையே, அப்ப பச்சையாவும் நீ இருக்கிற. கேட்கும் ஒலிகளிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் மிக இசைக்குதடா நந்தலாலா. அப்ப நம்ம நிறைய சப்தம் கேட்கிறோமே, இது யாருடைய கீதமா? இறைவனுடைய கீதம். தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் என்பது தோன்றுதையே நந்தலாலா. தீல கை வச்ச என்ன ஆகும்? சுடும். அவர் என்ன சொல்றாரு? உன்னை தீண்டும், என்ன சொன்ன? தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை தீண்டும் இன்பங்கிறார். தீ சுடுமா இன்பம் தருமா? சுடும். அந்த சூடு கூட உன்னுடைய தன்மைங்கிறார். ஆக மறைமுகமாகவும் நேரடியாகவும் பாரதி என்ன சொல்றாருன்னா, நாம என்னென்ன தன்மைகளை உணர்கிறோம் 5 புலன்களை கொண்டு, எல்லாமே இறைத்தன்மைங்கிறார். இப்ப நீங்க என்ன பார்க்குறீங்க? பார்த்து உணர்றீங்க. யாரை பார்த்து? என்னை பார்த்து. நான் யாரு? அக்கார்டிங் டு பாரதி, நீ எதை பார்க்கிறாயோ, எதை சுவைக்கிறாயோ, எதை கேட்கிறாயோ, எதை ஸ்பர்சிக்கிறாயோ, எதை நுகர்கிறாயோ, எல்லாமே இறைத்தன்மைன்றார். அப்ப நீங்க என்ன பார்க்குறீங்களா? இறைவனை பார்க்குறீங்களா? நான் இறைவன், நீங்க என்ன இறைவனா பார்க்கணும். இந்த மைக்கை இறைவனா பார்க்கணும். நான் பேசுகிற சப்தத்தை இறைவனா கேட்கணும். அதான் கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா எப்பொருளிலும் என்னை காணவல்லான் எவனோ அவனில் நான் இருக்கிறேன், என்னுள் அவன் இருக்கிறான். அர்த்தம் என்ன? நீங்க பார்க்கிற பொருளும் இறைவனுடைய பொருள் தான், இறை தோற்றம் தான். அதிலிருந்து உணர்கிற தன்மையும் இறைத்தன்மை தான். பார்க்கக்கூடிய நீங்களும் இறைவன் தான். பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் பார்த்தல் என்ற உணர்வும் எல்லாமே இறைத்தன்மை தான். ஆனா இதெல்லாம் சொன்னாலும் ஏன் தெளிவடையலை அப்படின்னா, நான் சொன்னேன் அந்த பழத்தில் வர சுவை இறைத்தன்மைன்னு. ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். இது எல்லாமே இறைவனுடைய பின்ன நிலைத்தன்மை. அப்படின்னு என்ன அர்த்தம்? முழுமைத்தன்மை அல்ல, பின்ன நிலை. ஏன்னா பழத்தில் இனிப்பு பட்டு தானே வருது, கசப்பு வரலையே. சுவையில் எவ்வளோ சுவை இருக்கு, இசையில் எவ்வளோ இசை இருக்கு, வெளிச்சத்தில் எவ்வளோ வெளிச்சம் இருக்கு, நிறங்கள் எத்தனை நிறங்கள் இருக்கு. அப்போ இறை தன்னை பொருளுக்கு ஒப்ப, பொருளுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் தன்மையை கொடுக்குது. நமக்கு கொஞ்சம் கிடைச்சா போதாது, நமக்கு எவ்வளோ வேணும்? முழுசும் வேணும். நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? முழுசும். அப்போ இறைவனுடைய முழு தன்மை நமக்கு இன்னும் கிடைக்கல. உளவு வியாக்கியானம் பண்ணாலும் நீ கேட்கும் ஒலிகளிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதமிக இசைக்குதடா நந்தலாலான்னு சொல்லணும். ஆனால் இறைவனுடைய முழுத்தன்மை உணர்ந்தாதான் சொல்ல முடியும். நாம் வெறும் புல இன்பத்தை மட்டும் பேசிட்டு இருக்கோம். இது பின்னம். நீங்க உணரக்கூடிய அனைத்து தன்மைகளும் இறைத்தன்மையாக இருந்தாலும் அது ஒரு ஃப்ராக்ஷனல் ஸ்டேட், இட்ஸ் நாட் ஹோல். அப்போ இறைவனுடைய முழு தன்மையை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் மனசு என்னாகும்? நிறைவடையும், அருளை பெறும். சரிதானா? சுருக்கமாக தான் சொல்லிட்டு இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க, இவ்வளோ நேரம் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிட்டு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை அப்படிலாம் கிளாஸ் போட வேண்டியது. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலாமா? வச்சுக்க.
ஒரு கேள்வி. ஒவ்வொரு பொருளிலிருந்தும் இறை தன்னுடைய தன்மையை சிறுமையாக வெளிப்படுத்துது. அப்படியானால் இந்த இயற்கையில் எந்த பொருள் மூலமாக இறை தன்னுடைய முழு தன்மையை வெளிப்படுத்துகிற சாத்தியக்கூறு இருக்கு? மனிதன், அன்பும் கருணையும், வேற காயா என்ன? அம்மா, தாய். தாய் அம்மா. உங்க அம்மா மூலமா நீங்க இறைவனை பார்த்தீங்களா? சில உங்க அம்மா திட்டுறீங்க, இறைவனை திட்டலாமா? ஆனாலும் அந்த விடை தப்பு. அன்பும் கருணைங்கிறது தன்மை. நான் கேட்டது எதிலிருந்து, எந்த பொருளிலிருந்து இறைத்தன்மை வரும்? நீங்க தன்மை சொல்லிட்டீங்க, எந்த பொருளில் இருந்து? யாராவது சொல்லி வச்சாங்க அன்பும் கருணையும், டப்புன்னு சொல்லிட்டோம், அவசரப்பட்டு பதில் சொல்லாங்க. கேள்வி என்ன? இயற்கையில் எத்தனையோ பொருள் வெளிப்பட்டிருக்கா இல்லையா? இதுல எந்த மாம்பழத்திலிருந்து சுவை மட்டும்தான் வருது, பின்னம். எந்த பொருளில் இருந்து இறை தன்னுடைய முழு தன்மை வெளிப்படுத்துகிற சாத்தியக்கூறு இருக்கு? சரி, நான் சில குழு தரட்டுமா? இயற்கையில் என்னென்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் இருக்கு, அப்படித்தானே? ஆகாஷ், காற்று, நெருப்பு, நீர், நிலம் இருக்கு. ஓரறிவு தாவரங்கள் இருக்கு, ஈரறிவு புழு பூச்சி இருக்கு. அப்படி 5 அறிவு 6 அறிவு மனுஷன் இருக்கான். மலை இருக்கு, கடல் இருக்கு, மேகம் இருக்கு, மழை இருக்கு, எல்லாம் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு, பிரபஞ்சமே இருக்கு. பெருசா, மிக பெருசு இது, பிரபஞ்சமே இருக்கு. இதுல எதிலிருந்து? பஞ்சபூதங்கள் இருக்கு, 6 விதமான ஜீவ இனங்கள் இருக்கு, பிரபஞ்சமே இருக்கு. இது எதிலிருந்து இறை தன்னுடைய முழு தன்மையை வெளிப்படுத்தும்? மனிதன். ஏன் மனிதன்? மனிதன் சொன்னா நீங்க ஒரு விட சொன்னா ஏன்னு காரண காரியத்தை சொல்லி சொல்லணும். மனிதன் கொஞ்சம் மனிதன் சொன்னவர் சொல்லுங்க. மனிதன் சொன்னது யாரு? நீங்களாமா? ஏன் மனிதன்? இறுதியான தன்மாற்றம். ஐயா என்ன சொன்னீங்க? உங்கள்கிட்ட அன்பு வருதா? சில நேரம் அன்பு இல்ல, சிரிக்கிறதுக்கு அல்ல. அன்புங்கன்னா அன்பிற்கும் உண்டோ, அப்ப அது வந்துகிட்டே இருக்கணும். அப்போ சில நேரம் வந்து அது அன்பு இல்லை, அது பாசம். உங்க மனைவி மீது உங்களுக்கு இருப்பது என்ன? பாசம். இங்க வந்திருக்காங்களா? சும்மா தைரியமா சொல்லுங்க, அன்பு இல்லை, பாசம் தான். மனிதன் சொன்னீங்களாமா? என்ன சொன்னீங்க? கொஞ்சம் குறைஞ்ச விளக்கமா சொல்லுங்க. ஏன் அப்படி? மனிதன் தான். மனிதனிடம் இருந்து தான் இறை தன்னுடைய முழு தன்மையை வெளிப்படுத்துகிற வாய்ப்பு இருக்கு. அது எப்படி நம்ம உறுதிப்படுத்து? நாளைக்கு யாராவது கேட்டால் நீங்கள் நல்லா விளக்கணுமா இல்லையா? அதுக்கு சில உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ நான் முன்னாடி ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்கு. இது ஒரு திரவம், தண்ணி. தண்ணி எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே? தன்மையாக இருக்கும். நான் சொல்கிறேன், இந்த தண்ணிக்குள்ள நெருப்பின் தன்மை இருக்குன்னு சொல்கிறேன். தண்ணீர் நெருப்பும் எதிர் எதிர். நெருப்பை தண்ணி கொண்டு என்ன பண்ணிடலாம்? அணைச்சிடலாம். ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் ஒரு விந்தை, இந்த நீரில் நெருப்பின் தன்மை இருக்குன்னு சொன்னால் சரியா தப்பா? நான் சொன்னதுனால சரின்னு சொல்லக்கூடாது, நான் அப்புறம் மாற்றிடுவேன். நீர் தான் என்ன? நெருப்பு. ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் என்று சொல்லக்கூடிய நெருப்பு, வெப்ப காற்று தான் என்னவாக இருக்கு? அப்ப நீர்ல என்ன இருக்கணும்? நெருப்பு இருக்கும். நெருப்புல நீர் இருக்குமா? அடுத்து மாத்தி போட்டோம். நெருப்புல நீரின் தன்மை இருக்குமா? ஏதோ ஒண்ணு இருக்காது. ஏன் இருக்காது? அடையலை. இன்னும் நெருப்பு நீரின் தன்மையே அடையலை, ஆகவே பெறல. நீர் நெருப்பிலிருந்து வந்ததுனால நெருப்பின் தன்மை அடைந்து இருக்கிறது. அப்ப இதுல இப்ப நீங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நீங்க எப்படி சிந்திக்கலாம்? அப்படியானால் எது எல்லாவற்றையும் விட
பிந்தி வந்திருக்கிறதோ அதில் அனைத்து முந்தியவைகளும் இருக்கும். இந்த இயற்கையில் இறுதியாக வந்த வெளிப்பாடு என்ன? மனிதன் தானே, மனித மனம். அப்ப அந்த மனசுல என்ன இருக்கும்? எல்லாம் இருக்கும், எல்லா தன்மைகளும் இருக்கும். எல்லா மனிதனுடைய தன்மையும், எல்லா விலங்கின தன்மையும், எல்லா பஞ்சபூத தன்மைகளும், அதற்கு மூலமாக இருந்த இறைத்தன்மையும், எல்லாவற்றுக்கும் மூலம் எது? இறைவன் தானே, தன்மையும் இருக்கும். அப்ப இறைத்தன்மை முழுமையாக வெளிப்படக்கூடிய ஒரே இடம் எது? உங்கள்கிட்ட தான் இருக்கு, வெளியில இல்லை, உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால தான் ஜீசஸ் சொல்றார் ஒரு இடத்துல, நீ தேடாதே பார் அப்படிங்க. சின்ன டயலாக், டோன்ட் சீக் பட் see. தேடாதே பார், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது, மனம் திரும்புங்கள். இந்த இடம் புரிதா பாரு, தேடாதே பார். நம்ம ஆட்களும் எழுதி வச்சிருக்காங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாயே ஞானத்தங்கமே. இப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கு? சத்தமா, இறைவன் அல்ல, இறைத்தன்மை. நான் அதுக்கு தான் திருப்பி சொல்ல, உங்களுக்குள்ள என்ன இருக்கு? என்னுள் இறைவன் இருக்கான்னு சொல்லாதீங்க. இறைவன் அப்படின்னு போட்டாலேயே அது வேற ஒரு அர்த்தத்தை எல்லாம் கொடுக்கும். இறைத்தன்மை இருக்கு. இட் இஸ் இன்ஹெரண்ட்லி வித்தின். அது கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க, நம்ம அப்புறம் கேள்வி பதில வச்சுக்கலாம். நோட் பண்ணிவிடுங்க, எதுவுமே விட்டுறாதீங்க, நோட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஃப்ளோக்கு போவோம். நமக்குள்ள என்ன இருக்கு இப்போ அது வெளிப்படணும். நமக்குள்ள இருக்கத்தினே செய்யுது, ஏன் வெளிப்பட மாட்டேங்குது? அடுத்த கேள்வி, சார் எனக்குள்ள இருக்குங்கிறீங்களே, நான் பார்க்க அந்த காலத்தில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு முன்னாடி உட்காந்து, ஏம்மா உனக்குள்ள இறைத்தன்மை இருக்கான்னு. நீங்கள் சொல்கிற பார்த்தா இருக்கணும், ஆனால் இல்லை சார் அப்படின்னு. நீங்கள் சொல்கிற பார்த்தா இருக்கணும் போல தெரியுது, ஆனால் இல்லைன்னு. சின்ன பொண்ணு நல்லா செஞ்சிச்சு. ஏம்மா அப்படி சொல்கிறேன்? இல்லைங்க, எனக்கு மனசில் நிறைய கெட்டதெல்லாம் இருக்குது, கோபம் இருக்குது, பொறாமை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எனக்குள்ளே இறைவன் இருந்தால் அதெல்லாம் இருக்குமா? நான் சுத்தவாலாம் இருக்கணும், ஏன்டா நிறைய அசுத்தம் இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கா? இருக்கு, இருக்குல்ல? ஆமா இல்லையா? இருக்கு. அப்போ எப்படி இறைத்தன்மை இருக்குன்னு சொல்ல முடியும்? நான் சொன்னேன், உன்ட அழுக்கு இருக்குன்னு சொல்கிற கருத்தை விட்டுரு. உன்ட அழுக்கே இல்லை, தூய்மை தான் இருக்கு. அது எப்படி சார்? மகிழ்ச்சி சொன்ன உதாரணம், நல்ல மழை பெய்யுது, அந்த மழை நீர் சுத்த நீரா அழுக்கு நீரா? அந்த நீர் அப்படியே மண்ணில் விழுந்துச்சு, ஒரு ஓடையா ஓடுது. அந்த ஓடையில் ஓடுற நீர் சுத்த நீரா அழுக்கு நீரா? அழுக்கு நீர்னு சொல்றீங்க. மண்ணு அழுக்கா சுத்தமா? மண் அழுக்கா? சேற்றிலிருந்து என்ன பிறகுது? அப்ப செந்தாமரை அழுக்கா? So the inherent quality of soil, தாமரை, லோட்டஸ், அழுக்கிலிருந்து சுத்தம் தோன்றுமா? சுத்தத்திலிருந்து தான் சுத்தம் தோன்றும். நீங்க அதை அழுக்கா பார்க்குறீங்க. உங்களுடைய கோபம் அழுக்கு அல்ல. இன்னைக்கு புதுசாக ஒரு கருத்து சொல்றேன். அருகுணங்கள்ல என்ன சொல்றேன்? அதை அழுக்குன்னு சொல்றோம். உங்களுக்கு புது கருத்து, உங்களுடைய சீனம் அழுக்கு அல்ல, உங்களுடைய பொறாமை அழுக்கு அல்ல. அப்ப என்னங்க, அது உங்கள் இயல்பு. மழை நீராக விழும்போது அதனுடைய இயல்பு அப்படி, மண்ணில் விழுந்தா அப்படி. இயல்பு மாறி இருக்க தவிர அழுக்கு அல்ல. அப்ப குடிக்கலாமா? அப்படி போகாதீங்க, தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது உடல்நலத்தை கெடுக்கலாம், அது வேற. அந்த நீர் அழுக்கே அல்ல, அது செம்மண்ல விழுந்தது செந்நீர். அந்த நீருக்கு என்ன பேரு? செந்நீர். பழத்துக்குள்ள போனா ரசம், அதுவும் நீர் தான், ரசம். அப்ப இடத்துக்கு தவிர அது என்ன பண்ணிக்குது? மாறிக்குதே தவிர அது அழுக்காகல. அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கு? சுத்தம் இருக்கு. நீங்க சிலவற்றை அழுக்கு நினைக்கிறீங்க, அது அழுக்கு இல்லைன்னு முதல் தூர போடும். இன்றைக்கே நீங்க சுத்தம் ஆயிடும். இப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்கு? இறைத்தன்மை இருக்கு. இப்ப கேள்வி, அது ஏன் வெளிப்படலை? நான் சிந்திச்சதுனால சொல்றேன். எனக்குள்ள இறைத்தன்மை இருக்குது அப்படின்னா ஏன் வெளிப்படலை? ஏன்ட கோபம் தானே வெளிப்படுது. நான் ஒருத்தரை திட்டிடுறேனே, அப்ப ஏதோ ஒன்று அதை அடைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம், அப்படித்தானே? அந்த பேசேஜை அடைச்சிட்டு இருக்கு, ஒரு அடைக்கல் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கணும். அதுதான் என்னன்னு இப்போ கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம என்னவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்? இப்போ
இறைவன் அல்ல. இது பெரிய விஷயம், எழுதி வச்சுடுங்க மனசுக்குள்ள, வீட்டில் போய் எழுதலாம். இறைவன் அல்ல. நீங்கள் நாளைக்கு ஏதாவது ஒரு காலத்தில் கோயிலுக்கு போனீங்கன்னா இது இறைவன் அல்ல, உங்கள் மனசு சொல்லணும். சொல்லுமா? கஷ்டம். அதுதான் சொன்னேன், இன்று இரவு தூங்காம வைராக்கியத்தோட அது இறைவன் அல்லங்கிற தீர்மானம் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய விவேக புத்தி வேலை செய்யணும். தூங்கக்கூடாது. நான் நைட்டு 2 மணிலாம் தூங்காம தாய்மானோட கன்னி பாடலை படித்து அழுதுருக்கிறேன். 25-28 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம், அழுதுருக்கிறேன். ஏன்னா அவ்வளவு உருக்கமாக அவர் சில விஷயத்தை அங்கே சொல்கிறார். அதே மாதிரி இன்று இரவு நீங்கள் இருக்கணும். அது இறைவன் அல்ல, அது இறைவன் அல்ல. ஆகையினால வழிபட்டு பிரயோஜனம் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு வழியை தேடணும். இறைவன் எங்கே இருக்கிறான்? உள்ளே இருக்கிறான். ஜீசஸ் தன்னுடைய 29வது வயசுல ஞானம் அடைச்ச உடனேயே சத்தமோடு சொன்னது என்ன தெரியுமா உங்களுக்கு? அவருடைய முதல் டயலாக் தெரியாது, முதல் டிக்ளரேஷன், முதல் அறிவிப்பு என்னன்னா, ஐ ஆம் த ட்ரூத்னார். சில சர்ச்சுக்கு முன்னாடி எழுதி போட்டு, நானே சத்தியமாய் இருக்கிறேன். அடுத்த சொல்றாரு, ஐ ஆம் த வேங்கிறார். நானே வழியுமாய் இருக்கிறேன். ஐ ஆம் த லைஃப் அப்படின்னாரு. நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்போ இறைவன் எங்க இருக்கிறான்? உள்ள. அப்ப அதை அடைவதற்கு வழி எது? நானே, வெளியில இல்லை. இறைநிலைங்கிற தன்மை எனக்குள்ள இருக்கு. அது அடைவுக்கு நான் உள்ளதான் போகணும். ஆகவேதான் கடவுள் என்று சொன்னாங்க. வெளியில போய் பிரயோஜனம் இல்லை. ஆகவே அதெல்லாம் வெறும் சடங்கு மட்டுமே. இன்று இருக்கிற மதங்கள் சொல்லி கொடுத்திருக்கிற இறை வழிபாடு வெறும் சடங்கு மட்டுமே. அது எந்த உண்மையும் இல்லை. அது வேற சில உண்மைகள் இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு இறைத்தன்மை உணர்வதற்கு அது வழி இல்லை. நானே வழியுமாய் இருக்கிறேன். அடுத்தால் ஒரு கிளாஸ் போடுறார், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? இப்போ நீங்கள் என்ன தியானம் பண்ணுறீங்க? ஜீவ தியானம் தானே. எதன் மீது மனசு செலுத்துறீங்க? ஜீவன். அப்போ ஜீவன்கிறது தான், அந்த உயிர் தான் வழி. அந்த ஜீவ சக்தியின் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா உள்ள இறைத்தன்மை உணர்வு கிடைக்கும். வள்ளுவர் சொல்கிறார், அன்பின் வழி அது உயிர்நிலைன்னு சொல்கிறார். அன்புங்கிற தெய்வம் எங்கே இருக்குதான்? உயிர் நிலை. உயிர் எங்கு நிலைத்து இருக்கிறதோ அங்கே இருக்குதான். சரி, அது போட்டு இப்போ இறைத்தன்மை வெளிப்படாம உணர்வது ரெண்டாவது. அது வெளிப்படாமல் இருப்பதற்கு எது காரணம்? ஒரு அடைப்பு. அடைப்புனா என்ன? அது வெளியில் வராமல் தடுக்கிற ஒரு தடை இருக்கு. இப்போ அந்த தடையை நீங்க நீக்கணும். தடையை எப்படியாவது நீக்கணும். எது தடை? எது தடையாக இருக்கும்? உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை வெளிவராம தடுக்கிற அந்த தடைக்கல் எது? ஈகோ ஆங்கிலத்தில். அதுக்கு தமிழ்ல என்னங்க? ஆணவம். என்ன ஆணவம்? என்ன தன்முனைப்பு? ஏன்னா நீங்க வார்த்தையை வச்சுட்டு விளையாடக்கூடாது. அதுதான் கேட்கிறேன் திருப்பி திருப்பி திருப்பி. தன்முனைப்புனா என்ன? நான் வேற, நான் எனது. நான் எனதுங்கிற முனைப்பு தான் தடைக்கல்னு தெரிஞ்சிட்டீங்க. சரி, இந்த நான் எனதுலையும் எந்த தடைக்கல்ல முதல் நீக்கணும்? இப்படிலாம் நீங்க சிந்திக்கணும். நான் இப்படிலாம் மடத்தனமா சிந்திச்சிருக்கேன். அப்புறம் தான் அதுல இருந்து அறிவு வந்தது. முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது எனது. அது ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாவது சொல்றேன். கொஞ்சம் யாராவது எழுதி வச்சிருங்க, என்ன மறந்துடுவேன் நான். முதல்ல எனதை நீக்கணும்னு சொல்றேன். இல்லை, இப்பவே சொல்லிடுறேன். ஏன் முதல்ல நானை நீக்க வேண்டாம்? இப்போ இருக்கிற நான் இருக்கு இல்லையா? இப்போ இருக்கிற நான் மனசுல நான் சொல்றேன். அந்த நான் எனதுகளால் உருவான நான். அப்படின்னா புரியுதா? இப்போ ரெண்டு சொல்றோம். நான் எனது என்று ரெண்டு செருக்குன்றோம். ஆனா உண்மையிலேயே ஒரு செருக்கு தான் இருக்கு. எனதுங்கிற ஒரே ஒரு செருக்கு. அதை அழிச்சிட்டீங்கன்னா இந்த நான் என்ன ஆயிடும்? தானா அழிஞ்சிடும். ஏன்னா இப்ப இருக்கிற நான், இப்ப நீங்க சொல்றீங்களா நான் சொல்றீங்க இல்லையா? நீ யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? நான் டேஷ், நான் ராதாகிருஷ்ணன். நீங்க என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்களா?
அப்புறம் அதோட நான் நிறுத்தல. நான் பேராசிரியர், நான் ஒரு வியாபாரியும் கூட, நான் நாகர்கோயிலை சார்ந்தவர், நான் ஒருத்தன் வியாபாரியாகவும் இருக்கிறேன், இதெல்லாம் சொல்றேன். நீ யாருன்னு கேட்டதுக்கு இப்போ நீங்கள் கொஞ்சம் புத்திசாலி, என்கிட்ட உடனே சொல்றீங்க, ஐயா நான் உங்கள் பேரை கேட்கல, நீ யாருன்னு கேட்டேன். ஓ அப்படியா, நான் பேராசிரியர், அது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் யார்? நான் ஒரு வியாபாரி, அது உங்கள் தொழில். நான் நாகூர்காரர், அது உங்கள் ஊர். நீ யார்? இப்படி கேட்டால் எனக்கு என்ன வரும்? இல்லை உங்களுக்கு தான் என்ன வரும்? என்ன வரும் சொல்லு? கோபம் தான் வரும். ஏன் கோபம் வருதுன்னா பதில் தெரியல. திருப்பி நல்லா கேளுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீ யார்? நீங்கள் உங்கள் பேரை சொல்கிறீங்க. எதை சொல்கிறீங்க? உங்களுடைய, உங்கள் உடைய, அந்த வார்த்தையை கவனிங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய தொழில், உங்களுடைய உடையன்னு சொன்ன என்ன? எனதுன்னு அர்த்தம். நான் வேறு எனது வேறு. நான் யாருன்னு சொல்லாம எனது இது அப்படின்னு காட்டுறீங்க. கேள்விக்கு பதிலுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாரு. நீ யாருன்னா அந்த நான் யாருன்னு சொல்லணும். நீங்க நான் யாருன்னு சொல்ற, எனது எதுவோ அதெல்லாம் சொல்றீங்க. ஒரு கொசவட்டை நீ யாரு பண்ணா சட்டியை காட்டி அதுதான் நான். எப்படி இருக்கு? சட்டி நாங்கிறான். ரோட்டில் சட்டி வித்துட்டு போறான் பாருங்க, அவனை எப்படி கூடுவீங்க? ஏ தேங்காய், தேங்காய் வியாபாரி பார்த்து ஏ தேங்காய்னா வருவான், ஏ மீன் வந்துடுவான். அதே மாதிரி நான் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறது அது ஒரு வேற விஷயம். அல்ல, நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளும். நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் உங்களுடைய உடைமைகளா நீங்களா? உடைமைகள். அப்போ நீங்கள் யாரு? அந்த விளக்கம்லாம் கூடாது, விவரமாக சொல்லணும். என்கிட்ட சொல்லவே முடியாது உங்களால், நான் கேட்க தான் முடியும். உங்களுக்குள்ளேயே கேள்வி கேளு. நான் நைட்டு படுத்துக்கிட்டு அப்படி அமைதியாக இருந்துட்டு நீ யார் உங்களுக்குள்ள மனம் கேட்கட்டும். அறிவு என்ன சொல்லும்? இல்லை, அறிவு மனசுல கேட்குது. ஏ மனமே அப்படிங்கிற நீ யார்? நான் ராதாகிருஷ்ணன் மனசு சொல். இல்லை அது உன் பேர் தானே. இப்போ அறிவுக்கும் மனதுக்கு இடையில் ஒரு கான்வர்சேஷன். அறிவு கேட்க மனம் பதில் சொல்லணும். உடனே அறிவு சொல்லுது அது உன்னுடைய பெயர் தானே, அது உன்னுடைய தொழில் தானே அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி அதுவல்ல அதுவல்லன்னு என்ன பண்ணுது? ரிஜெக்ட் பண்ணுது. அதெல்லாம் இல்லை, நீ யார்? பதில் சொல்ல முடியும். அப்ப பதில் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நாம இருக்கிறோம். அப்படித்தானே? நான் யார் என்று யாருக்கோ பதில் சொல்றதல்ல, எனக்கே பதில் சொல்ல முடியல. அப்படித்தானே இருக்கிறோம். அப்படித்தான் இருக்கு. இது உபனிஷத்துல ஒரு சின்ன டயலாக் இருக்கு. உபனிஷத்துல கேள்விப்பட்டிருக்கீங்களா? கீதை ஒரு உபனிஷத். அது ஒரு சின்ன டயலாக் இருக்கு. நேதி 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 சான்ஸ்கிரிட்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் நாட், இட் இஸ் நாட், இட் இஸ் நாட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வல்ல. நீங்க கேட்டீங்களா? பதில் சொல்லுது ராதாகிருஷ்ணன், இல்லை அது வல்ல. நீ யார்? ராதாகிருஷ்ணன், அல்ல இல்ல இல்லை அது வல்ல, இட் இஸ் நாட். பேராசிரியர், நோ நோ இட் இஸ் நாட். இப்படியே ரிஜெக்ட் பண்ணுது ஒவ்வொன்றா. சான்ஸ்கிரிட்ல இருக்கு நேதி நேதி நேதி, இது வல்ல இது வல்ல இது வல்ல. அதாவது எதையெல்லாம் வைத்துக்கொண்டு உங்களை நீங்கள் அடையாளமாக வைத்திருக்கிறீர்களோ அந்த அடையாளத்தை எல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? எடுத்துடணும். அடையாளம் தானே. மாஸ்க், முகத்தில் நிறைய முகமூடி போடுறோமா இல்லையா? இங்கே வருவோம் நம்ம பேராசிரியர் முகமூடி, என் கடையில் போனால் வியாபாரி, அப்படித்தானே? எடுத்துக்கு தக்கவர் என் முகம் என்ன ஆகுது? என் அடையாளம் மாறுது. இந்த அடையாளங்களை நானே என்ன நான் நினைக்கிறேன். எனக்குள்ளேயே ஒரு என்ன நான் பரிகாசப்படுத்திக்கிறேன். ஆனா நான் என்னை எதை வைத்து அறிகிறேன்? அடையாளங்களை வைத்து. நீங்கள் உங்களை எதை வைத்து அறிகிறீர்கள்? அடையாளங்களை வைத்து. அடையாளங்களெல்லாம் கழிச்சிருங்க. நீங்க யாரு? வெங்காயத்தை உரிச்சா என்ன? ஒன்றும் இல்லை. உங்க அடையாளங்கள் எல்லாம் கழட்டிட்டீங்கன்னா நீங்க யாரு? ஒன்றும் இல்லை. அப்ப நீங்க இல்லையா? இப்போ கேள்வி அதான். அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ சிந்தனை தான். இப்போ நீங்க யாரு? ஒண்ணுமில்லைன்னு சொல்லலாம், அல்லது தெரியலேன்னு சொல்லலாம். ஐயா ஒன்றும் புரியலையே, குழப்பமா இருக்கு. இதுதான் புத்தன் நிர்வாணம்னு சொன்னான். நிர்வாணம்னா என்ன? சாதாரண மொழியில ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்ட நிர்வாணம்.
அதாவது உடல் வந்து ஒன்றும் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். மனம் அது மாதிரி மைண்ட் அடையணும். இது உடலுக்கு. மனசில் என்ன இருக்கு? நான் பேராசிரியர்னு ஒரு ஆடை இருக்கா? போர்த்திக்கிறேனா? நான் வியாபாரின்னு ஒரு ஆடையை போட்டு போர்த்திக்கிறேனா? அதாவது அடையாளங்கள் அந்த பொறுவெல்லாம் கழட்டிட்டா ஒன்றும் இல்லை. நிர்வாண கதியை நான் புத்தர் சொன்னவன என்ன பண்ணாங்க தெரியுமா? அவரை நிர்வாணமாக நிறுத்தி வச்சுட்டாங்க. அவர் சொன்ன நிர்வாணம் எங்கே இருக்கு? மனசில். இப்படி சிந்திச்சிங்கன்னா இப்போ இருக்கிற நான் ஒரு நானே அல்ல. அதனால தான் சொன்னேன் அதை விட்டுலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லாத ஒன்றை பற்றி ஏன் பேசுவார்? எனதுகள் இருக்கு. இருக்கா? சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, மனைவி இருக்கு, மக்கள் இருக்கு, ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, நிறைய இருக்கு. அதான் தடை. அந்த எனது தான் தடை. உங்க மனசுல இருக்கிற எனதுன்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? அதான் எதை தடுத்துட்டு இருக்கு? உங்களுக்குள் இருக்கிற இறைத்தன்மை வெளிப்பட விடாமல் தடுக்கிற ஒரே தடை கல் எனது. இப்ப ஏதாவது சிந்தனையின் மூலமா எனதுன்னு ஒண்ணு இல்லைன்னு நீங்க ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா தட் மொமெண்ட் இஸ் த மொமெண்ட். எதுக்கு? என்லைட்மெண்ட். உங்களுடைய ஞானத்திற்கு அதுதான் ஒரே க்ஷணமாக அமையும். எப்போ? உங்கள் மனதிலிருந்து, நல்ல கவனிச்சுக்கணும், உங்கள் மனதிலிருந்து எனதுங்கிறத விட்டுறணும். அப்படின்னா உங்க கணவரை என் கணவர்ங்கிற ஒரு எனது இருக்கு இல்லையா, அதை தூக்கி தூர போடணும். முடியுமா? இதுக்கு தான் வைராக்கியம் வேணும். சிரிக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு சிந்திக்கணும். நான் சொல்றது சிரிக்கிறதுக்கு அல்ல, சிரிக்கிடுங்க, அது வேற விஷயம். சிரிப்பு தான் உடனே வரும். சிரிச்சு முடிச்சுட்டு சிந்திங்க. என் கணவர், நான் என் கணவர் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் சொல்லலை அவர்கிட்ட போய். அது பிரச்சனை. உங்க மனசுலையும் எப்படி அதை சொல்ல வரேன்னா, என்ன சுருக்கமாக இருக்கு, அதனால தான் சொல்றேன். இப்போ உங்கள் கணவர் அல்லது உங்க மனைவி உங்க மீது அதிகாரம் செலுத்துறாங்களா இல்லையா? செலுத்துறாங்களா இல்லையா? பொதுவா செலுத்துறாங்களா இல்லையா? செலுத்துறாங்க. சில டைம்ல சாஃப்டா செலுத்துவாங்க, சில டைம்ல கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும். பொதுவாக அவர் உங்க கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்க உங்க மீது அதிகாரம் செலுத்துவதை நீங்க விரும்புறீங்களா, வெறுக்கிறீங்களா? அவசரப்படாம சொல்ல, ஒப்புக்கு சொல்லாது, உண்மையை சொல்லும். என்னங்க, விரும்ப மாட்டீங்க? சரி, ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்க அவர் மீது அதிகாரம் செலுத்துவதை அவர் விரும்புவாரா? அப்ப நீங்க என்ன செய்யக்கூடாது? ஆப்போசிட் அப்படித்தானே. எனக்கு எது பிடிக்குமோ அதுவே அவருக்கும் பிடிக்கும், எனக்கு எது பிடிக்காதோ அதுதான் அவருக்கும். எனக்கு நீ அதிகாரம் செலுத்துவது பிடிக்கவில்லை என்றால் உனக்கு நான் அதிகாரம் செலுத்துவது பிடிக்காது. அப்ப நீங்க அவர் மீது அதிகாரம் செலுத்தக்கூடாது. ஆனா செலுத்துகிறோம். ஏன் செலுத்துகிறோம்? சொல்லுங்க, சும்மா சொல்ல. ஒன்று வேற என்ன வார்த்தை சொல்லலாம்? உரிமை. என் கணவருக்கு மீது, என் மனைவி மீது எனக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, இந்த உரிமை தான் எதை செலுத்துது? அதிகாரம் செலுத்துது. அப்ப நான் கேட்கிறேன், உங்க கணவர் உங்கள் மீது அதிகாரம் செலுத்தினா தப்பா சரியா? ஆனா நீங்க பிடிக்கலைங்கிறீங்க. உங்கள் கணவர் உங்கள் மீது அதிகாரம் செலுத்துவது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் உரிமை இல்லைன்னு தானே அர்த்தம். என்னங்கம்மா? இருக்கட்டும், பொதுவாக வச்சுக்குவோம். அது அப்படியே நீட்ட வேண்டாம், பொதுவாக வச்சுக்குவோம். யாரும் நம் மீது அதிகாரம் செலுத்துவதை நாம விரும்பவில்லை. அப்போ அவர்கிட்ட சொல்றோம், உங்களுக்கு உரிமை இல்லை. என்னன்னு? அதிகாரம் செலுத்துவதுக்கு உரிமை இல்லை. அப்போ ரெண்டு மாதிரி சொல்ற பாருங்க, லாங்குவேஜ் பாருங்க. இது எனது மனைவி, இது என் மனைவி என்று வார்த்தையை தான் நான் மாத்துறேன். இது என் மனைவி அப்படிங்கிறதுக்கும் என் மனைவி அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு பாடி லாங்குவேஜில் அந்த குரல் வளத்தை வச்சு நீங்கள் என்ன சொல்றீங்க? முதல் சொன்னது எனது மனைவின்னு சொல்லும்போது என் மனைவிங்கிற உறவை நான் நிலைநாட்டுறேன் அல்லது உங்களுக்கு தெரிவுபடுத்துறேன். கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறேன் என் மனைவி மக்களோடன்னு வச்சுக்குவோம். இந்த அம்மா கேட்குது, ஐயா இவங்கெல்லாம் 4 பேர் வந்திருக்காங்களா, இவங்கெல்லாம் யார் கேட்பாங்க இல்லையா? இது என் மனைவி அம்மா, இது என் மகள், இது என் மருமகள்,
இது என் பேத்தி, நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இவள் யார்? என் மனைவி. அதாவது உறவு ரீதியில் இது யாருன்னு கேட்டிங்களே என் மனைவி. ஆனால் இது என் மனைவியா இல்லை. ரெண்டாவது சொன்ன என் மனைவி அல்லன்னா என்னன்னா உரிமை இல்லைங்கிற, எனதுங்கிற உரிமை இல்லை. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஐ ஹவ் நோ ரைட் டு பொசஸ், யூ ஹவ் நோ ரைட் டு பொசஸ். இந்த வீட்டில் ஏன் சண்டை வருது தெரியுமா? பொசிசிவ்னஸ். ஒரு பையனை 2 பேரும் பொசஸ் பண்ணுறாங்க. அம்மா என் மகங்கிறா, மனைவி என் கணவன்கிறாங்க. இந்த 2 பேருடைய பொசிசிவ்னஸுடைய கிளாஷ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். வீட்டில் மட்டும் இல்லை, நாட்டிலையும். சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லை பிரச்சனைங்கிறோம். இவன் இது எனதுங்கிறான், அவன் எனதுங்கிறான். பிரச்சனைக்கு எது காரணம்? எனது பொசிசிவ்னஸ். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பொசிசிவ்னஸை விட தயாரா? உங்கள் கணவன்கிட்ட நீங்கள் அனுபவிக்கலாம், கணவன் மனைவி அனுபவம் இருக்கலாம், சேர்ந்து வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். அதாவது உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? டு என்ஜாய், பட் யூ ஹவ் நோ ரைட் டு கிளைம், யூ ஹவ் நோ ரைட் டு பொசஸ். உங்களுக்கு அனுபவிப்பதற்கு எல்லா உரிமையும் கொடுத்திருக்கு இயற்கை, சமுதாயம் கொடுத்திருக்கு. ஆனால் என்னுடைய கணவன் அப்படின்னு உரிமை கொடுக்கல. இதை நீங்கள் எப்படியாவது இன்று இரவு அவர் பக்கத்தில் இருந்தாலும் அவர் தூங்கின பிறகாவது நீங்கள் தூங்காமல், நான் இப்படி சொல்கிறது சும்மா ஏதோ பேச்சுட்டு போகிறதுக்கு வரல, எனக்கு ஒன்றும் பெருசாக சொற்பொழிவுலாம் ஆற்ற தெரியாது, இலக்கியம்லாம் ஒன்றும் தெரியாது. என் மனைவிட்டு அதை நான் சொல்லியிருக்கேன் 15 வருஷத்துக்கு முன்னாடி. பக்கத்தில் இருந்தா சிரிச்சு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் கண்டுபிடிச்சேன். என்னங்கண்ணா? நீ என் மனைவி இல்லை. சரி சரி விளையாடுறது போது விடுங்க. சிலதெல்லாம் அவன் இக்னோர் பண்ணிவிடுவான். இல்லை இல்லை நான் விளையாட்டுக்கு சொல்லாமா உண்மை. உடனே அவன் சீரியஸ் ஆகிட்டான். என்னங்க சொல்கிறீங்க? அப்போ அவளுக்கு இந்த விளக்கம்லாம் கொடுத்து, அப்படின்னா சரி, என் மீது நீங்கள் அதிகாரம் செலுத்த விட்டால் சரி, சந்தோஷம், அப்படின்னா சரி. இது நம்ம நிறைய ஆன்மீகம் பேசுகிறோம், காந்த தத்துவம், அது இது பிரம்மஞானம் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆனால் அவ்வளோலாம் அவர் சொன்ன மாதிரி செல்வின் ஐயா சொன்னார் பாருங்க. 20 வருஷம் நேற்று ஒருத்தர் சொன்னாராங்க. எந்த ஊருங்க அது? உங்கள் ஊர்? மேட்டுப்பாளையம் இல்லை, ராமநாதபுரம். ராமநாதபுரம் மண்டலத்தில் ஒரு பெரியவர் சொல்கிறார் 15 வருஷம் ஆச்சு. ஒரு அம்மா சொல்லுது 6 மாதம் ஆச்சு. அப்போ உங்களுக்கு இறைத்தன்மை உணர்ந்துட்டீங்களா? 15 வருஷம் இல்லை. அப்போ இனி எப்போ உணர போகிறீங்க? அதாங்க தெரியல. உணரவே மாட்டீங்க. ஆசீர்வாதம். 15 வருஷமாக உணராதது இன்னைக்கு உணரணும். நவ் ஹியர் இட்செல்ஃப். அங்கெங்கெல்லாம் போய் பிரயோஜனம் இல்லை. இருக்கும் இடத்தை விட்டு எங்கேயுமே போக முடியல. ஜீசஸ் சொல்லிட்டார், டோன்ட் சீக் பட் சி. தேடாதே பார். பார்னு எப்போ சொல்றாரோ அது எங்க இருக்குன்னு அர்த்தம்? இங்கே இருக்கு. நம்மளால பார்க்க முடியலேன்னு சொல்றோம். ஏனென்றால் இந்த எனது இது ஆழ்ந்த ஆராய்ச்சியிலையும் அதை செயல்படுத்தியும் நான் உணர்ந்த உண்மையை உங்களுக்கு சொல்றேன். இட்ஸ் ஒன்லி அப்ஸ்ட்ரக்ஷன். எது? எனது. உங்க மனசுல மட்டும், நீங்க யார்ட்டையும் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. அதுக்கு வேண்டி அவர் எனது இல்லைன்ட்டு விட்டுறது இல்லை. இப்போ தாமரையில தண்ணீர் ஓடுது, தாமரையில கிளைம் பண்ண முடியுமா இது என்னுடைய நீர்னு சொல்லி? முடியுமா? அடுத்த காற்றுல என்ன ஆயிடும்? நீர் உருண்டு ஓடி போயிடுமே. ஆனா தாமரையில தண்ணீர் உறவாடலாம், இது உறவாடுறதுக்கு இடம் கொடுக்கலாம். ஆனா எனது என்று சொல்றதுக்கு 2 பேருக்குமே இலைக்கும் இல்லை நீருக்கும் இல்லை. உறவாடலாம், ஒட்டக்கூடாது, ஒட்டவும் செய்யாது. அவர் நாம கணவன் மனைவியா குழந்தை பெற்று சமுதாயத்தில் தொழில் பல புரிந்து பொருள் பல ஈற்றி மகிழ்ந்து வாழலாம். ஆனால் இது எனது என்று சொல்வதற்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. இது இயற்கை நீதி. கீதாச்சாரமே சொல்லுதே. கீதாச்சாரத்தில் கடைசி 3 வரி என்ன? அது நேற்று ஒருவனுடையது, இன்று என்னுடையது, நாளை மற்றொருடையது. இது இயற்கை நீதின்னு சொல்லியிருக்கு. நேச்சுரல் லா. அதாவது எதுவும் உனது இல்லைன்னு சொல்லு. நீங்கள் ஒன்று மட்டும், என் கணவன் என் கணவன் அல்ல. அதாவது எனக்கு உரிமை அதிகாரம் செலுத்துவதற்கு, எனது அப்படின்னு உரிமை பாராட்டுவதற்கு அதிகாரம் இல்லை, அதிகாரம் செலுத்துவதற்கு உரிமை இல்லைன்னு அந்த ஒருத்தர் எடுத்துட்டீங்கன்னா அடுத்தது வந்துடும், என் மகன் கூட என் மகன் இல்லை. இல்லை உங்களில் நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, சரிங்க அவராது வழியில் வந்தவர் தானே, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வழி போக்கேன், இது என் மகங்க 10 மாதம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கஷ்டப்பட்டு சுமந்து அப்புறம் பெற்று வளர்த்து, இந்த மகன் என் மகன் இல்லையா?
எப்படிங்கம்மா? உங்கள் மகன் இருக்கானா? இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? உங்கள் மகனா இல்லையா? நான் இல்லைங்கிறேன். உங்கள் மகன் இல்லை. அதாவது சரி, வழியில் வந்தவர். இது உங்கள் வயிற்றில் தாய்க்கு தந்தை கூட விட்டுறலாம். 10 மாதம் சுமந்து இல்லையா? அவன் 5 தனியாக பாத்ரூம் போகிறது வரைக்கும் நீங்கள் அவன் கூட பாத்ரூம் போக வேண்டியது இருக்கு. ஒரு பையனை பெறதுக்கு 10 மாதம் மட்டும் இல்லை, 5 வயசு 6 வயசு வரைக்கும் அவனை என்ன செய்ய வேண்டியிருக்கு. அப்படிலாம் பண்ண பையன் இல்லைன்னு எப்படி சொல்கிறது? இதே சிந்திச்சோம். அப்போ இது கூட இல்லைன்னு எப்படி நாம் நிரூபணம் பண்ணுறது? என் மனசுக்கு எனக்கு மகன் இருக்கிறான் அப்படிலாம் ஆலோசிக்கும் போது ஒரு நாள் டாய்லெட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த டாய்லெட்டில் தான் ஞானம் வரும், தெரியுமா உங்களுக்கு? அப்படிதானவா? அங்கே யாருமே இல்லை, வேற ஒன்றும் இல்லை, நாம் மட்டும் ஃப்ரீயாக இருக்கிறோம். ப்ரைவேசி, ஹையஸ்ட் ப்ரைவேசி பிளேஸ் பாத்ரூம். உட்கார்ந்துருக்கிறேன், பைப்பை திறந்தா தண்ணி அப்படியே விழுது, டக்குன்னு அடிக்குது. நான் எப்போ சிந்தனையோடு இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் எனக்கு அடையாளம் கொடுக்கும். இப்போ இந்த பைப்பு வழியாக தண்ணி வருது. பைப்பு எனக்கு என்ன கொடுக்குது? பக்கெட் நிறைய தண்ணி கொடுக்குது. இப்போ இந்த பைப்பிட்ட கேட்குறேன், பைப்பே இந்த தண்ணி யாருடையது? அந்த பைப்புக்கு வாய் இருந்து என்னுடையது அப்படின்னு சொன்னா சரியா தப்பா? பைப்பு ஒரு பக்கெட் தண்ணி கொடுத்துருச்சு, கொடுத்தது இல்லை. இப்போ இந்த பைப்பு வந்து இது என்னுடைய தண்ணீர்னு சொன்னா சரியா தப்பா? எதுக்கு காரண காரியம் சொல்லணும், பதில் மட்டும் சொன்னா போறாது. பலபடி கேட்பேன், ஏன்னு கேட்பேன். அதனால ஜாக்கிரதையா போச்சு. நீங்க சொல்லுங்க, உண்டா எது? அந்த பக்கெட்ல இருக்கிற தண்ணி நான் கொடுத்த தண்ணின்னு அது சொன்னா சரியா? அதனால அடுத்து சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. உங்க யாரும் இல்லை, நம்ம தான் இருக்கிறோம். என் வழியா வந்தது. ஸோ என்னுடையது அல்ல. பைப்பு நத்திங் பட் எ பேசேஜ். பைப்பு வெறும் வழி மட்டுமே. அதன் வழியாக தண்ணி போச்சு. அதனால பைப்புக்கு என்ன ரைட்டு கிடையாது. இது என்னுடைய சொல்ல ரைட்டு கிடையாது. உங்க பையன் எப்படி வந்தா? ஆலோசி, உங்க வழியாக தானே வந்தா. அவர் மூலம் அவரிடம் இருந்து உங்களுக்குள்ள வந்து உங்களிடம் வெளியில வந்துருச்சு. அப்ப அவருடையதார்கிட்ட இல்லை, அவருக்கு அப்பா அம்மாட்டு வந்தது. ஸோ எல்லாருமே என்னது? நத்திங் பட் பேசேஜ். யாருக்கும் எதையும் கிளைம் பண்ணதுக்கு இப்போ ரைட் இல்லை. உங்க வழியா வந்தது. இன்னும் சொன்னா உங்க வயிற்றில் அது உருவாகும் போது கூட நீங்க அதுக்காக ஒண்ணுமே செய்யலை. நல்லா சாப்பிட்டீங்க, அதுதான் என்ன பண்ணிக்கிச்சு? வளர்ந்துக்குச்சு. நீங்க என்ன செய்யல? அதை வளர்க்கல, அதுவா வளர்ந்துக்குச்சு. புல் தானாய் முளைக்கும். பாருங்க, எந்த கோணத்தில் சிந்திச்சாலும் அந்த குழந்தைய நாம உருவாக்கவே இல்லை, வளர்க்கிறது கூட இல்லை. கொஞ்சம் பால் ஊட்டி தண்ணி ஊட்டி, அது நம்ம மகிழ்ச்சிக்கு. நிறைய அம்மாவுக்கு குழந்தைய இடுப்பில் வச்சுட்டு அப்படி வெளியில் போய் ஊட்டிக்கிட்டு அதையும் இதையும் காட்டுறதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா? குழந்தைக்கு சோறு ஊட்டுறதுல தாய்க்கு என்ன இருக்கு? மகிழ்ச்சி இருக்கு. அதான் குழந்தை இல்லாதவங்களாம் சங்கடப்பட காரணமே அந்த மகிழ்ச்சி கிடைக்கலையே. இப்போ குழந்தை உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததா? நீங்கள் குழந்தைய வளர்த்தீங்களா? குழந்தை தான் மகிழ்ச்சி கொடுத்தது. அப்படி அந்த விஷயத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு ரைட் இல்லை. இப்படியே நீங்கள் ஒவ்வொன்றா சிந்தி எதுவும் எனது இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வர முடியும். நேற்று இன்னொன்று சொன்னோம், இந்த உடம்பு இருக்க இது கூட என்னுடையது இல்லை. ஏன்னா இதை நான் உருவாக்கவே இல்லை. ஏதோ 4 இட்லி காலையில் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். அது இதுவாக மாறிடுச்சு. இந்த உடலை கூட நான் என்ன செய்யல? வளர்க்கல. இந்த முடியை கூட நீங்க வளர்க்கல. அழகா வளர்த்துருக்கேன் பாருடின்னு ஜடையை காட்டுறேன். கொஞ்சம் நெய் போட்டு, சாரி நெய் போட்டால் எறும்பு வந்துடும், எண்ணெய் போட்டு நல்ல சிக்கெடுத்தது மட்டும் செஞ்சீங்க, அது தானா வளர்ந்தது. அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மனிதன் எதையாவது உருவாக்கி இருக்கிறான். உடனே சொல்லலாம், பாருங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டடம் கட்டியிருக்கேன். இந்த கட்டடத்தில் இருக்கிற மண்ணை நீ உருவாக்குனியா? மேலே இருக்கிற இரும்பை நீ உருவாக்குனியா? எல்லாம் யார் கொடுத்தது? பூமி. நீ அப்படி ஒரு ஃபார்மை மாற்றிருக்கிற. மண்ணையும் கல்லையும் ஒரு கட்டிடம் என்ற ஒரு ஃபார்முலா மாற்றிருக்கே தவிர நீ என்ன செய்யலை? நீ எதையுமே உருவாக்கலை. டீ டைம் துண்டு கொண்டு சரி. இப்போ டீ டைம்ல நீங்கள் என்ன சிந்திக்கணும்? நான் எதையும் உருவாக்கவில்லை.
ஆகவே எதுவும் என்னுடையது அல்ல. இந்த முடிவு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டீ குடிச்சிட்டு உங்களுக்குள்ளே பேசிட்டு திரும்பி என்கிட்ட வந்து சொல்லணும். சரிங்களா? வாழ்க்கை வாழ்க்கை